ராஜாஜி டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மைய மாணவர்களுக்கு வணக்கம். மீண்டும் இந்த இணையவழி கிளாஸில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இன்றைய கிளாஸில் 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற தலைப்பை பற்றி விரிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பருக்கு டீட்டெயில்டு ஆன்சர் கீ போட்டுட்ருந்தோம். அதுவும் சைமல்டேனியஸாக கண்டினியூ பண்ணலாம். இப்போது நமக்கு டிஎன்பிசி கால்ஃபர் ஏதாவது வரும் அப்படிங்கிற ஒரு தகவல்கள் எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய நோட்ஸ் எல்லா கிளாஸுக்கும் சேர்த்து ரிவிஷன் பேட்ச் நியூ கிளாஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து கம்ப்ளீட்டாக இப்போது என்ன சிலபஸ் லேட்டஸ்ட்டாக இருக்குது, இந்திய தேசிய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 அண்டு குரூப் 2 ரெண்டுக்குமே நம்ம சப்ஜெக்டில் இந்திய தேசிய இயக்கத்தில் சிலபஸில் எந்த பெரிய வேரியேஷன் எதுவுமே கிடையாது. எல்லாமே காமன் டாபிக் தான். அதனால் வரக்கூடிய இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அது குரூப் 4 அல்லது குரூப் 2 அப்படிங்கிறதுலையும் ஒரு தெளிவில்லாத சூழல் தான் இருக்குது. அதை பற்றி தெளிவான தகவல் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. இந்த சூழலில் 2 எக்ஸாமில் எது வந்தாலும் சரி, நம்ம சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் சிலபஸில் எந்த பெரிய வேரியேஷன் கிடையாது. அதை கிளாஸ்லேயே எல்லா கிளாஸுக்குமே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த சிலபஸை கம்ப்ளீட்டாக ஒரு டைம் ரிவிஷன் பண்ணலாம். உங்கள் கையில் எல்லாத்துக்கையிலையுமே நோட்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் புது பேட்ச் எஃப் செக்ஷன் அண்ட் E1 அவங்களுக்கும் எல்லாத்துக்குமே நோட்ஸ் கொடுத்துருக்கோம். இன் ஃபியூச்சரில் இந்த புது 2 கிளாஸுக்கு இன்னும் கொடுக்க போகிறோம். ஸோ சிலபஸை 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு டைம் ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இந்த கிளாஸ் நம்ம கொண்டுட்டு போகிறோம். இதில் நம்ம சிலபஸுடைய தொடக்க புள்ளியிலேருந்தே ஆரம்பிக்கிறோம். அதில் முதல் தலைப்பு தான் அந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. ஸோ இதிலிருந்தே நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் ஆரம்பிச்சிக்கலாம். இந்த எஃப் செக்ஷன் அண்டு E1 இந்த 2 கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களுக்கும் இந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே கையில் கொடுத்தாச்சு. உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி என்ன டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோனோ அந்த நோட்ஸ் உங்கள் கையில் இருக்கும். புது செக்ஷனுக்குமே அந்த பிளானில் தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஆரம்பிக்கிறோம். ஸோ தலைப்புக்குள்ளே போகலாம். நம்ம சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இந்த இயக்கங்கள் 19ஆம் நூற்றாண்டு, அதாவது 1800லேருந்து 1900 வரைக்கும் இந்தியாவில் பல்வேறு பகுதியில் தோன்றிய இயக்கம். இந்த இயக்கத்தை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இதான் நமக்கு சிலபஸில் இருக்குது. இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களுக்கு வேறு பேர் என்னென்னா இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். நோட்ஸ் அது எல்லா கிளாஸுமே கொடுத்துருக்கோம். சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களுக்கு வேறு பேர் என்னென்னா மறுமலர்ச்சி இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அது என்ன மறுமலர்ச்சி அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் பல்வேறு அமைப்புகள், நிறுவனங்கள், அமைப்புகள், அதே போல் தனிநபர்கள், இண்டிவிஜுவல்ஸ், இவங்க எல்லாமே இந்திய சமூகத்தில் பல்வேறு சீர்திருத்தத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, ரீக்ளைம் பண்ணுறாங்க, புத்துயிர் பாக்கம் கொடுக்குறாங்க. அன்றைய காலகட்டத்தில் இந்திய சமூகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. அது என்னன்னு பின்னாடி நம்ம பார்க்கலாம். அதே போல் சமயம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் சீர்திருத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பல்வேறு அமைப்புகள், தனிநபர்கள் பல்வேறு முயற்சி எடுத்துக்காங்க. இந்த கூட்டு முயற்சிக்கு பேர் தான் இந்திய மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நம்ம. இப்போ இந்திய மறுமலர்ச்சி அப்படிங்கிறது பல்வேறு அமைப்புகளும் தனிநபர்களும் சேர்ந்து இந்திய சமயத்திலையும், இந்து சமயம், அதே மாதிரி பார்சி சமயம், இஸ்லாம் சமயம், இந்த மாதிரி பல்வேறு சமயங்கள், சமயத்தில் இருந்த பல்வேறு பிரச்சனைகள், இந்திய சமூகத்தில் இருந்த பல்வேறு பிரச்சனைகள், அது எல்லாத்தையும் தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு சீர்திருத்தம், ரிஃபார்ம்ஸ் கொண்டுட்டு வராங்க. நிறைய புதுமையான எண்ணங்களை விதைக்கிறாங்க. ஸோ இந்த கூட்டு முயற்சிக்கு பேர் தான் இந்திய மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதுதான் நம்ம சிலபஸுடைய ஆரம்ப புள்ளி. ஸோ இந்த முயற்சியை முன்னெடுத்த அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள், இவங்களை பற்றி தான் இந்த தலைப்பில் நம்ம படிக்க போகிறோம். சரி, இந்த மறுமலர்ச்சி இயக்கத்துடைய நோக்கம் என்ன, சமூக அதே போல் சமய சீர்திருத்த இயக்கங்களுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனிநபர் மற்றும் சமூகத்துடைய நலவாழ்வு. ஒரு தனிநபர், இண்டிவிஜுவல், ஒரு சமூகம், சொசைட்டி, இது ரெண்டுமே வெல் டு டூவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கத்துடைய நோக்கம். ஸோ இது எந்த நூற்றாண்டுன்னு கேட்டால் 19ஆம் நூற்றாண்டு தான். நம்ம அந்த இடைப்பட்ட காலத்தில் தோன்றின அமைப்புகள், அந்த காலத்தில் வாழ்ந்த தனிநபர்கள், அவங்க சமூகத்துக்கு கொடுத்த பங்களிப்பு என்ன, சமயத்துக்கு கொடுத்த பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதான் தலைப்பில் நம்ம படிக்க போகிறோம். இந்த இயக்கங்களுக்கு வேறு பேர் மறுமலர்ச்சி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்திய மறுமலர்ச்சினா என்னன்னு சொல்லியிருக்கோம். இந்திய சமூகத்தில் இண்டிவிஜுவல், தனிநபர்கள், அமைப்புகள் பல்வேறு சீர்திருத்தத்தை கொண்டுட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சியுடைய
இன்னொரு பேர் தான் இந்திய மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய நோக்கம் என்னன்னா தனிநபர் மற்றும் சமூகத்துடைய நலவாழ்வு தான் இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த அமைப்புகள் தனிநபர்கள்லாம் சமூகத்தில் சமயத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொன்னாங்க, புதிய யோசனைகள் சொன்னாங்க, அதில் பல்வேறு புத்தாக்கத்தை கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். சரி, சமூகத்தில் சமயத்தில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் அன்றைய காலகட்டத்தில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூகம் சார்ந்த பிரச்சனைகள். இதில் முதன்மையானது அறியாமை, அதே போல் கல்வி அறிவு இல்லாதது, இல்லிட்ரஸி. இது அன்றைய இந்திய சமூகத்தில் இருந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. சமூக ஏற்றத்தாழ்வுக்கு இது மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அறியாமை, அதே போல் கல்வி அறிவின்மை முக்கியமான ஒரு காரணம். இது சமூகத்தில் இருந்த முதன்மையான பிரச்சனை. எல்லாத்துக்கும் கல்வி அறிவு கிடைக்கல. அதே போல் சமூகத்தில் இருந்த பிராமணர்கள் ஆதிக்கம், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா கம்யூனிட்டியுமே கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பல்வேறு செயல்பாடுகள் செயல்படுத்துகிறாங்க. அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக அன்றைய சமூகத்தில் இருந்தது. அதே போல் ஜாதி முறை, சமூகத்தில் பல்வேறு அடுக்குகளாக இருக்கக்கூடிய ஜாதி முறை, இதுவும் ஒரு முக்கியமான சமூக பிரச்சனை. தீண்டத்தகாத மக்கள், இந்த மாதிரி பார்க்கத்தகாத மக்கள், இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அதே போல் மிக முக்கியமானது பெண்களின் நிலை. ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதுலேருந்து இந்த பெண் குழந்தை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்குமே பல்வேறு ஸ்டேஜஸ்லையுமே பல்வேறு சிரமங்களை அந்த குழந்தைகள் எதிர்கொண்டாங்க. பெண் குழந்தை பிறந்த உடனேயே கொலை செய்கிறது, அதான் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். அதே போல் அந்த குழந்தை வளர்ந்து பெரியவங்களாகும்போது இள வயதிலேயே மேரேஜ் பண்ணி கொடுத்துறது, குழந்தை திருமணம், சைல்டு மேரேஜ். அடுத்தது அந்த குழந்தை கல்யாணம் பண்ணி பின்னாடி கணவர் ஏதாவது இறந்துட்டாங்கன்னா அவங்க மறுமணம் செஞ்சிக்க கூடாது, விடோ ரீமேரேஜ் எதுவுமே அன்றைய காலகட்டத்தில் அங்கீகரிக்கப்படாத ஒரு சப்ஜெக்டாக இருந்தது. அது ஒரு துயரம் அவங்களுக்கு. அவங்க பொது நிகழ்ச்சியில் பங்கெடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, சொத்துல பங்கு இல்லாதது, இதெல்லாம் அன்றைய சமூகத்தில் இருந்த பெரும்பான்மையான பெண்களின் நிலைப்பாடு அன்னைக்கு இருந்தது. இதெல்லாம் சமூகம் சார்ந்த பிரச்சனைகள். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தது, சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது தான் அந்த அமைப்புகள் எல்லாமே. அதான் சமூக சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ சமூகம் சார்ந்த பிரச்சனை, அறியாமை, கல்வி அறிவின்மை, பிராமணர்கள் ஆதிக்கம், ஜாதி முறை, பெண்களின் நிலை, இதெல்லாம் முக்கியமான எடுத்துக்காட்டுகள், சமூகத்தில் இருந்த பிரச்சனைக்குரிய எடுத்துக்காட்டு. சரி, அடுத்தது சமயம் சார்ந்த பிரச்சனைலாம் என்ன இருந்தது? ஒன்று உருவ வழிபாடு, உருவத்தை வழிபடுறது. இது பல்வேறு குழப்பங்களை அன்றைய காலகட்டத்தில் விளைவிச்சது. பல்வேறு உருவங்கள், பல்வேறு கடவுள்கள், பல்வேறு வழிபாட்டு முறைகள் இருந்தது. ஒரு எளிய சாதாரண ஒரு குடிமகன் இறைவனை அணுகிறதுல பல்வேறு டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது அன்றைய காலகட்டத்தில். ஸோ உருவ வழிபாடு சமயத்தில் இருந்த மிக முக்கியமான பிரச்சனை. அதுக்கடுத்தது பல கடவுள் கோட்பாடு, பல கடவுள்களை வணங்குறது, அதுவும் ஒரு சிக்கலான வழிபாட்டு முறை உருவாக்குனது. அந்தந்த பகுதி சார்ந்து பல்வேறு கடவுள்களை வழிபடுறது. அடுத்தது சடங்குகள் மற்றும் விழாக்கள். ஸோ இந்த கடவுளை வழிபடணும்னா அதுக்கு ஒரு வழிமுறைகளை உருவாக்கி வச்சுருந்தாங்க பிராமணர்கள். இந்த வழிமுறையில் போனால் தான் கடவுளை போய் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய சடங்குகள், பல்வேறு சடங்குகள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் விழாக்கள், பெரும் பொருட்செலவில் பல்வேறு விழாக்கள் அடிக்கடி நடந்துட்டு இருந்தது. ஸோ இது எல்லாமே ஒரு சாதாரண ஒரு எளிய ஒரு குடிமகன் இறைவனை போய் அணுகிறதுல பல்வேறு டிஃபிகல்ட்டியை, சிரமத்தை ஏற்படுத்தினது. ஸோ இதெல்லாம் சமயத்தில் இருந்த பிரச்சனைகள் அன்றைய காலகட்டத்தில். ஸோ இந்த சமூக பிரச்சனை, சமய பிரச்சனை, இது ரெண்டுலேயுமே சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது தான் அந்த அமைப்புகள் எல்லாமே. ஸோ அதுதான் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், அமைப்புகள். இதில் இயக்கங்கள் மட்டும் இல்லாமல் தனிநபருடைய பங்களிப்புமே நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி தான் அந்த தலைப்பில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். சமூகத்தில் இருந்த பிரச்சனை, சமயத்தில் இருந்த பிரச்சனைகள், இது ரெண்டையும் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தது, புத்துயிர்ப்பு கொடுத்தது, பல்வேறு புதிய யோசனைகள் சொன்னது. இன்றைய நவீன காலத்துக்கு தகுந்தாப்புல அதில் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்த அமைப்புகள், தனிநபர்கள், இவங்க தான் இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இந்த இயக்கங்களுக்கு இன்னொரு பேர் தான் என்ன சொல்கிறோம்? மறுமலர்ச்சி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம பார்த்தோம் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்னா என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, இந்திய மறுமலர்ச்சி அப்படின்னா என்ன, அன்றைய கால சமூகத்தில் சமயத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சும்மா மேலோட்டமாக ஒரு டிஸ்கஷன், ஒரு எக்ஸ்பிளனேஷன் போனது. இப்போ இந்த சீர்திருத்த இயக்கங்கள் தோன்ற காரணம் என்ன, எந்த அடிப்படையில் என்னென்ன காரணம் இந்த இயக்கங்கள் உருவாகிறது காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அரசியல் ஒற்றுமை. அது ஆங்கிலேயர் ஏற்படுத்தினது அந்த அரசியல் ஒற்றுமை. இந்தியா முழுவதும் ஒரே நாடு அப்படிங்கிற எண்ணத்தை இந்தியர்கள் மத்தியில் உருவாக்குனதே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான். அவங்க ஏற்படுத்தின அரசியல் ஒற்றுமைக்கு பின்னாடி தான் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு, ஒரு எண்ணம் உருவானது. இதுதான் இந்திய தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இந்த அரசியல் ஒற்றுமை ஏற்பட்ட பின்னாடி தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனதில் உருவாகுது. அதன் பின்னாடி தான் நம்மெல்லாம் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு உயர்வான எண்ணம்,
நமக்கு இந்து சமயம் ஒரு சமயம் இருக்குது, அதுவும் உயர்ந்த சமயம் அப்படிங்கிற எண்ணம், இதெல்லாம் இந்த அரசியல் ஒற்றுமை ஏற்பட்ட பின்னாடி உருவான நிகழ்வு. ஸோ இந்த அரசியல் ஒற்றுமை ஏற்படுத்துனது ஆங்கிலேயர்கள். ஸோ சீர்திருத்த இயக்கங்கள்லாம் தோன்ற இந்த அரசியல் ஒற்றுமையும் ஒரு காரணம். அடுத்தது காலனி ஆதிக்கம், ஆங்கிலேயர் கொடுத்த கடுமையான நெருக்கடி, அவங்க மதத்தை பரப்புனது, அதே போல் இந்து மதத்தில் இருந்த குறைபாடுகளை சுட்டி காட்டினது. ஸோ இதெல்லாமே நமக்கு நம்ம மதத்தை நம்ம சமூகத்தை சீர்திருத்த இயக்கம் வேணும் அல்லது சீர்திருத்தணுங்கிற எண்ணம் இண்டிவிஜுவலுக்கு தோன்ற இதுவும் ஒரு காரணம். அரசியல் ஒற்றுமை, காலனி ஆதிக்கம், அதே போல் மேலை நாட்டு கல்வி. ஸோ இங்கிலீஷ் நம்ம படிச்சிருக்கிறோம். வில்லியம் பெண்டிங் காலகட்டத்தில் ஆங்கில மொழியை அறிவிக்கிறாங்க பயிற்று மொழியாக பள்ளி மற்றும் கல்லூரியில். ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்தியர்கள் மேலை நாட்டு கல்வி இங்கிலீஷ் படித்ததுனால போய் ஃபாரின் படிக்கக்கூடிய சான்ஸ் கிடச்சிது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சமூகத்தோட இந்திய சமூகத்தை கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே சொசைட்டியில் மக்கள்லாம் எப்படி சம உரிமை பெற்று வாழ்கிறாங்க, அதை அப்படியே இந்திய சமூகத்தில் கம்பேர் பண்ணும்போது இங்கே என்னென்ன சமூகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத படித்த இந்தியர்கள் அதை கம்பேர் பண்ணி பார்த்து அதை சீர்திருத்துறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இந்த சீர்திருத்த இயக்கங்கள் தோன்ற மேலை நாட்டு கல்வியும் ஒரு பங்களிப்பு கொடுக்குது. அதே போல் செய்தித்தாள்கள், நியூஸ் பேப்பர்ஸ், இந்த பத்திரிகைகள் மூலமாக பெரிய பெரிய தலைவர்களுடைய கருத்துக்கள்லாம் மக்களை போய் சேருது. இது இந்திய தேசிய இயக்கம் நடக்கிறதுக்கு இந்த செய்தித்தாளுடைய பங்களிப்பு மிக முக்கியமான காரணம். அதே போல் சீர்திருத்த இயக்கங்கள், இந்த இயக்கங்கள் உருவாவதற்கும் இந்த செய்தித்தாள்களுடைய பங்களிப்பு முக்கியமான காரணமாக இருக்குது. ஒரு முக்கியமான தலைவர், தேச தலைவர் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு கருத்தை எடுத்துரைக்கிறதுக்கு இந்த செய்தித்தாள்களை ஒரு டூலாக பயன்படுத்துகிறார். அப்போ அது மக்களை போய் எளிமையாக ரீச் ஆகுது. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். செய்தித்தாள்கள் மிக முக்கியமான ஒரு காரணம். அடுத்தது அயல் நாட்டவர்களின் பங்களிப்பு. படிச்சிருக்கோம், இந்து மதம் உயர்ந்த கருத்துக்களை கொண்ட மதம் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி மார்க்ஸ் முல்லர், வில்லியம் ஜோன்ஸ் இவங்க 2 பேரும் வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ அவங்களாம் ரிசர்ச் பண்ணி சொன்ன பின்னாடி தான் நமக்கு நம்ம மதத்துடைய தொன்மை தெரியுது, பழமை தெரியுது, உயர்ந்த கருத்துக்கள் அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது அயல்நாட்டருடைய ரிசர்ச்சும் வெளிப்படுத்துது. ஸோ அவங்க பங்களிப்புமே இந்து மதம் உயர்வான மதம், அந்த மதத்தை முற்காலத்தில் இந்த மதத்தில் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, இப்படி இருக்குது, சூழல் இருக்குது, இன்றைக்கி அந்த மதங்கள் எப்படி டைவர்ட் ஆயிடுச்சு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, மதம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு நமக்கு சௌகரியமாக இருந்தது இந்த ஃபாரினர்ஸோடைய ரிசர்ச் ஒர்க். அதெல்லாம் அதில் முக்கியமான 2 பேர் தான் மார்க்ஸ் முல்லர் அண்ட் வில்லியம் ஜோன்ஸ். அடுத்தது இந்த சீர்திருத்த இயக்கம் தோன்ற மிக முக்கியமான இன்னொரு காரணம் அன்றைக்கு இருந்த சமூக நிலை, சொசைட்டியில் இருந்த பல்வேறு பிரச்சனை. அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சமூகத்தில் இருந்த பல்வேறு பிரச்சனை, அறியாமை, கல்வி அறிவின்மை, பிராமணர்கள் ஆதிக்கம், ஜாதி முறை, பெண்களின் நிலை, இந்த டிஸ்பாரிட்டி இருந்தது, இந்த வேறுபாடு சமூகத்தில் ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த சமூக நிலையினால் அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ அங்கிருந்து ஒரு சில சீர்திருத்தவாதிகள் உருவாகிறாங்க. அவங்க சமூக நிலை, அவங்களுடைய வாழ்க்கை தரம் இதெல்லாம் மேம்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் பல்வேறு தலைவர்கள் அங்கிருந்து உருவாகிறாங்க. ஸோ இந்த சமூக நிலையும் ஒரு காரணம் சீர்திருத்த இயக்கம் தோன்ற. ஸோ இதெல்லாம் இந்த சீர்திருத்த இயக்கங்கள் தோன்ற என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அரசியல் ஒற்றுமை, காலனி ஆதிக்கம், மேலை நாட்டு கல்வி, செய்தித்தாள்கள், அயல் நாட்டவர்களின் பங்களிப்பு, அதே போல் சமூக நிலை, இதெல்லாம் இந்த இயக்கங்கள் தோன்ற ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் சும்மா காதில் கேட்டு வச்சுக்கோங்க, இதுக்கு தனியாக நோட்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு சிலபஸ், அந்த டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சமூக சமய சீர்திருத்த இயக்கம்னா என்ன, அந்த இயக்கத்துடைய நோக்கம் என்ன, எந்த நூற்றாண்டு எந்த காலத்தில் உருவானது, அன்றைய சமூகத்தில் இருந்த பிரச்சனை என்ன, சமயத்தில் இருந்த பிரச்சனைலாம் என்ன, இந்த சீர்திருத்த இயக்கம் தோன்ற காரணம் என்ன, இதெல்லாம் சும்மா ஜென்ரலாக ஒரு டிஸ்கஷன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த சீர்திருத்தங்கள் பல்வேறு அமைப்புகள் கொண்டு வந்தாங்க, பல்வேறு தனிநபர்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சமூகத்துலேயும் சமயத்துலேயும் என்னென்ன சீர்திருத்தம்லாம் இவங்க கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிநபர்கள்கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தாது, சமூக பிரச்சனையை பற்றி விவாதம் செய்கிறது, ஸ்டேஜ் போட்டு பேசுறது, பத்திரிகையில் எழுதுறது, கலந்துரையாடுறது, டிஸ்கஷன். இதன் மூலமாக தனிநபர்கிட்ட சமூகத்தில் இருந்த ஜாதி பாகுபாடு, பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம், வரதட்சணை பிரச்சனை, விதவை மறுமணத்தை ஏற்றுக்காதது, பிராமணர்கள் ஆதிக்கம், இந்த மாதிரி பல்வேறு ஆஸ்பெக்டை பற்றி இண்டிவிஜுவல்கிட்ட பல்வேறு மாற்றத்தை ஏற்படுத்துறது. ஸோ இதன் மூலமாக தனிநபர்கள்கிட்ட மாற்றம் கொண்டு வருது. ஸோ இண்டிவிஜுவல் மாறினா ஒட்டுமொத்த சொசைட்டியே மாறும். அந்த அடிப்படையில் இந்த மாதிரி இண்டிவிஜுவலை மாற்றுறதுக்கு பல்வேறு ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. அடுத்தது, சரி தனிநபர்கள்கிட்ட பேசினா மட்டும் அவங்க எல்லாம் மாறிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா மாற மாட்டாங்க.
இன்னொரு வழிமுறை சட்டத்தின் மூலமாக சீர்திருத்துறது. அரசாங்கம் ஒரு சட்டம் போடும்போது எல்லா இண்டிவிஜுவலும் அதை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற அடிப்படையில் சீர்திருத்தத்தை சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்தாங்க. அப்படி என்னென்ன பண்ணாங்க? ஒன்று சதி ஒழிப்பு. 1829 வில்லியம் பெண்டிங் காலகட்டத்தில் சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க வங்காளத்தில், எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அடுத்தது விதவை மறுமணத்தை அங்கீகரிக்கிற சட்டம், விதவை மறுமண சட்டம் 1856 டல்ஹௌசி பீரியடில் விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்தது குழந்தை திருமண தடை சட்டம், பலதார திருமண முறை தடை சட்டம் 1872 கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் சமூகத்தை சீர்திருத்தத்துக்கு எதை பயன்படுத்துகிறாங்கன்னா சட்டத்தை பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் மிக முக்கியமான சட்டங்கள். ஸோ முதல்ல தனிநபர்கிட்ட மாற்றம் கொண்டுட்டு வர்றது ஒரு கான்செப்ட். அடுத்தது தனிநபர்கிட்ட சொன்னால் கேட்டு போனான்னு கேட்டால் எல்லாருமே கேட்டுக்க மாட்டாங்க. அதனால் ஒரு சட்டத்தை இயற்றி தனிநபர் கட்டாயம் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு வருது. அது சட்டத்தின் மூலமாக சீர்திருத்துறது. அடுத்தது முற்போக்கு நடவடிக்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு வந்து அதன் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்துறது. அப்படின்னா என்ன? உதாரணத்துக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் சாப்பாடு செஞ்சு போடும்போது உயர் வகுப்பு மக்கள் அதை சாப்பிட்றது. தாழ்த்தப்பட்ட மக்கள் நம்ம தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தது. அதை உடைக்கிறதுக்காக தாழ்த்தப்பட்ட மக்கள் சமைச்சு வச்ச சாப்பாட்டை உயர் வகுப்பு மக்கள் வந்து சாப்பிட்றது. இந்த மாதிரியான முற்போக்கு நடவடிக்கைகள் மூலமாக மக்கள்கிட்ட மாற்றத்தை உருவாக்குறது. இதெல்லாம் யார் செஞ்சாங்கன்னா பல்வேறு இயக்கங்கள், அமைப்புகள், தனிநபர்கள் செஞ்ச சீர்திருத்த வகைகள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தனிநபர்கிட்ட மாற்றம் ஏற்படுத்துறது, சட்டத்தின் மூலமாக சீர்திருத்தம் பண்ணுறது, முற்போக்கு நடவடிக்கைகள் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்துதல். அடுத்தது கல்வியை பரப்புவதன் மூலமாக மாற்றம் ஏற்படுத்துறது. எஜுகேஷன், எல்லாத்துக்கும் கல்வியை வந்து சொல்லிக் கொடுக்கறது. அதன் மூலமாக கல்வி அறிவின் மூலமாக பகுத்தறிவு சிந்தனை வளர்த்து, முற்போக்கான சிந்தனை வளர்த்து சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், சமய பிரச்சனைகளை தீர்க்கிறது. ஸோ எஜுகேஷன் முக்கியமான டூல். அதை எஜுகேஷன் சொன்னாங்க, சொல்லிக் கொடுத்தாங்க. பல்வேறு ஸ்கூல் காலேஜஸ் ஆரம்பித்தாங்க இந்த அமைப்புகள்லாம் சேர்ந்து. அடுத்தது வட்டார மொழியினை ஊக்குவித்தல். சரிங்களா? அந்த லோக்கல் லாங்குவேஜ் என்ன பேசுகிறாங்களோ அதை என்கரேஜ் பண்ணுறது. இப்போ இங்கிலீஷுங்கிறது ஒரு காமன் டூலாக இருந்தது அந்த காலகட்டத்தில். ஆனால் எல்லா மக்களும் பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜாக இருந்ததான்னு கேட்டால் கிடையாது. ஒவ்வொரு வட்டார மொழிகள், அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க. அந்த லாங்குவேஜ் என்கரேஜ் பண்ணி அந்த லாங்குவேஜ் மூலமாக பல்வேறு சீர்திருத்த கருத்துக்களை பரப்புறது. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரீஜனல் லாங்குவேஜஸ் அல்லது வெர்னாக்குலர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த லாங்குவேஜ் வந்து டெவலப் பண்ணுறது, அதை மோட்டிவேட் பண்ணுறது, அதை எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்கறது, அதன் மூலமாக சீர்திருத்தத்தை பரப்புறது. அடுத்தது பகுத்தறிவு சிந்தனையை வளர்ப்பதன் மூலம். சரிங்களா? எல்லாத்துக்கிட்டையும் மக்கள்கிட்ட பல்வேறு ஸ்பீச் மூலமாக, நியூஸ் பேப்பர் மூலமாக சமூக பிரச்சனையை பற்றி ஒரு பகுத்தறிவு சிந்தனை, அதனுடைய உண்மை நிலையை வந்து வெளிப்படுத்துறது. முக்கியமான சதி ஒழிப்பு, இந்த மாதிரியான நிகழ்வுகளை, பெண் சிசு கொலை, இந்த மாதிரியான சப்ஜெக்டில் ஒரு முற்போக்கான சிந்தனையை வளர்த்துறது, அதன் மூலமாக சீர்திருத்தம் கொண்டுட்டு வருது. அடுத்தது வேதங்களில் இருக்கக்கூடிய உயர்ந்த கருத்துக்களை ஆதாரமாக வெளிப்படுத்துதல். இப்போ தயானந்த சரஸ்வதி, விவேகானந்தர் இவங்களாம் அதான் செஞ்சாங்க. தயானந்த சரஸ்வதி வேதங்களை நோக்கி செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ இந்திய மறுமலர்ச்சிக்கு, இந்து சமய மறுமலர்ச்சிக்கு தேவையான கருத்துக்கள் நம்ம இந்திய வேதங்களில் இருக்குது, இந்து வேதங்களில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேதங்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களை கோடிட்டு காட்டி அதன் மூலம் மக்களை வந்து ஒரு உயர்வான சிந்தனையை வளர்க்கிறது. அதன் மூலமாக சீர்திருத்தம் செஞ்சாங்க. ஸோ வேதங்களை பேஸாக வச்சுக்கிட்டு அதன் மூலம் சீர்திருத்த கருத்தை பரப்புனாங்க. அடுத்தது பல்வேறு சமூக நடவடிக்கைகள், அதாவது கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, பல்வேறு எழுத்துக்கள் மூலமாக இந்த மாதிரி சமூக சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், இதன் மூலமாக சீர்திருத்தத்தை பரப்புனாங்க. ஸோ இந்த மாதிரியான பல்வேறு மெத்தடில் இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் மக்கள்கிட்ட சீர்திருத்த கருத்துக்களை பரப்புனாங்க. இதெல்லாம் பல்வேறு சீர்திருத்த வகைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டாபிக் பற்றி உள்ளே போய் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டாபிக்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பல்வேறு சீர்திருத்த வகைகள். இண்டிவிஜுவல்கிட்ட மாற்றம் ஏற்படுத்துறது, சட்டத்தின் மூலமாக சீர்திருத்தம் கொண்டுட்டு வருது, பல்வேறு முற்போக்கு நடவடிக்கைகள் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்துறது, கல்வி சொல்லிக் கொடுக்கறது, அந்த ரீஜனல் லாங்குவேஜ், வெர்னாக்குலர் லாங்குவேஜ் அதை மோட்டிவேட் பண்ணுறது, பகுத்தறிவு சிந்தனையை ஊக்குவிச்சு வளர்த்துறது, வேதங்களை கோடிட்டு காமிச்சு அதில் இருக்கக்கூடிய உயர்வான கருத்துக்களை மக்கள்கிட்ட பேசுறது. அதே போல் சோசியல் ஆக்டிவிட்டீஸ், இந்த கட்டுரை, பேச்சு போட்டி, இதன் மூலமாக சீர்திருத்த கருத்தை பரப்புறது. இதெல்லாம் யார் செய்கிறாங்கன்னா இந்த இயக்கங்கள் மற்றும் தனிநபர்கள் எல்லாம் செய்யக்கூடிய முக்கியமான ஆக்டிவிட்டீஸாக அந்த அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. அடுத்தது இந்த மறுமலர்ச்சி இயக்கங்களையே ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று சீர்திருத்த இயக்கங்கள், இன்னொன்று புத்துயிர்ப்பு இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது என்ன சார் சீர்திருத்த இயக்கம்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம், இதெல்லாம் சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷனில் கொண்டுட்டு வரலாம். அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா சீர்திருத்தத்தின் மூலமாக சமூகத்துடைய அடிப்படை கட்டமைப்பை மாற்றுவதற்கு முயற்சி செஞ்சாங்க அவங்கெல்லாம். இப்போ பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம்லாம் முஸ்லீம்கள்கிட்ட, இஸ்லாமியர்கள்கிட்ட
நவீன கல்வி சீர்திருத்தம், இது ரெண்டையும் கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அலிகார் இயக்கம். இந்த மாதிரி பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம் எல்லாமே சீர்திருத்தத்தின் மூலமாக சமூகத்துடைய அடிப்படை கட்டமைப்பு, சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை இந்த சீர்திருத்தத்தின் மூலமாக மாற்றணும் அப்படிங்கிறத அந்த சீர்திருத்த இயக்கங்கள் செஞ்ச வேலை. அதுக்கு தான் உதாரணமாக பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம் இதெல்லாம் சொல்லலாம். இது ஒரு டைப் மறுமலர்ச்சி இயக்கத்தில் சீர்திருத்த இயக்கங்கள்லேருந்து ஒரு வகை, ஒரு கிளாசிஃபிகேஷன். அடுத்தது புத்துயிர்ப்பு இயக்கங்கள்னு ஒன்று சொல்லுவோம். அது என்னென்னா ஆரிய சமாஜம், உதாரணத்துக்கு ராமகிருஷ்ண இயக்கம், தியோபந்த் இயக்கம், இதெல்லாம் புத்துயிர்ப்பு இயக்கங்கள். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பண்டைய காலத்தில் என்ன உயர்ந்த சித்தாந்தங்கள் அந்தந்த மதங்கள் இருந்ததோ அதை போய் படிச்சுக்கிட்டு வந்து அதை இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அதாவது பின்னோக்கி சென்று, இந்த பேக் டு வேதாஸ், பின்னோக்கி சென்று ஏற்கனவே பின்பற்றின உயர்ந்த சிந்தனை, அந்த சிந்தனையை இன்னைய தேதிக்கு கம்பேர் பண்ணி பார்க்கறது. ஸோ அதெல்லாம் என்னென்ன, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம், வேதங்களில் பல்வேறு உயர்ந்த கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அன்றைய கருத்துக்கள்லாம் இன்றைய சமூகத்தில் இல்லை. ஸோ வேதங்களில் சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மதத்துக்குள்ளாரியே ஏற்கனவே பின்பற்றின வழிமுறைகளை தேடி போகிறது தான் அந்த புத்துயிர்ப்பு இயக்கங்கள். அந்த புத்துயிர்ப்பு இயக்கங்களுக்கு உதாரணம் ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண இயக்கம், தியோபந்த் இயக்கம், இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அப்படியே சீர்திருத்த இயக்கம் என்ன பண்ணுறதுன்னா, பல்வேறு நவீன சீர்திருத்தத்தை இப்போ சொல்லி கொடுத்து சமூகத்துடைய ஸ்ட்ரக்சரை மாற்றுறது, பழக்க வழக்கத்தை மாற்றுறது, அதெல்லாம் செஞ்சது இந்த சீர்திருத்த இயக்கம். புத்துயிர்ப்பு இயக்கம் அப்படியே பேக், பின்னாடி போடுறது, பண்டைய காலகட்டத்தில் என்ன முறை ஃபாலோ பண்ணுமோ அதை மீண்டும் கொண்டுட்டு வருது அப்படிங்கிறது அந்த புத்துயிர்ப்பு இயக்கங்களுடைய நோக்கமாக இருந்தது. ஸோ இதான் அந்த மறுமலர்ச்சி இயக்கங்களை ரெண்டாக வகைப்படுத்துகிறாங்க. ஸோ இது ஜென்ரலான ஒரு எக்ஸ்பிளனேஷன். சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்னா என்ன, இது எந்த நூற்றாண்டில் உருவானது? 19ஆம் நூற்றாண்டு. இந்த இயக்கங்களுக்கு வேறு பேர் என்ன? இந்திய மறுமலர்ச்சி இயக்கம். இந்த இந்திய மறுமலர்ச்சி அப்படின்னா என்ன? தனிநபர்கள், பல்வேறு அமைப்புகள்லாம் சேர்ந்து இந்திய சமூகத்தில் பல்வேறு சீர்திருத்தம் மற்றும் நவீன சிந்தனைகள் இதெல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க. இந்த கூட்டு முயற்சிக்கு பேர் தான் இந்திய மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மறுமலர்ச்சி இயக்கத்துடைய நோக்கம் என்ன? தனிநபர் மற்றும் சமூகத்துடைய நலவாழ்வு, அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். தனிநபர் நல்லா இருந்தால் ஒரு சொசைட்டி நல்லா இருக்கும். இதை நோக்கமாக வச்சுக்கிட்டு செயல்பட்டதான் அந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். அன்றைக்கு சமூகத்தில் சமயத்தில் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம். நம்ம அந்த சீர்திருத்த இயக்கங்கள்லாம் தோன்றுவதற்கு காரணம் என்ற அன்றைய காலகட்டத்தில் என்னென்ன காரணம் இருந்தது? அரசியல் ஒற்றுமை, காலனி ஆதிக்கம், இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் பார்த்தோம். அடுத்தது என்னென்ன வழிமுறையில் இந்த சீர்திருத்தத்தை செஞ்சாங்க? தனிநபர் மூலமாக, சட்டத்தின் மூலமாக, முற்போக்கு சிந்தனையை உருவாக்குறது மூலமாக, கல்வியை பரப்புறது மூலமாக, இந்த மாதிரி பல்வேறு முறைகள், வேதங்களை எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்கிறது, இந்த மாதிரி பல்வேறு முறைகளை சீர்திருத்தம் செஞ்சாங்க. அடுத்தது இந்த மறுமலர்ச்சி இயக்கத்தின் வகைகள் என்னன்னு சொல்லியிருக்கிறோம். சீர்திருத்த இயக்கங்கள்னு ஒன்று சொல்கிறோம், புத்துயிர்ப்பு இயக்கங்கள்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா. இந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த தலைப்பை பற்றி உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இதை 2-3 டைம் திரும்ப திரும்ப கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்தது நம்ம நோட்ஸுக்கு போகலாம். நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கையிலையுமே நோட்ஸ் இருக்கும். ஸோ அது அப்படியே நீங்கள் கம்பேரிட்டிவாக கூட பார்த்துக்கலாம். உங்கள் கையில் இருக்கக்கூடிய நோட்ஸ் தான் நம்ம பிடிஎஃபாக உங்களுக்கு முன்னாடி இமேஜில் இருக்குது. ஸோ இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற தலைப்பில் 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்ட இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களுக்கு பேர் தான் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த மறுமலர்ச்சி சிந்தனை வளர அச்சு தொழில்நுட்பம், பிரிண்டிங், அது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா நியூஸ் பேப்பர் பிரிண்டிங் மூலமாக தான் நமக்கு கிடைச்சது. அதன் மூலமாக பல்வேறு கருத்துக்கள், உயர்ந்த கருத்துக்கள், பெரிய பெரிய தலைவர்களுடைய கருத்துக்கள் மக்களை போய் சேர்ந்தது. ஸோ இந்த அச்சு தொழில்நுட்பம், பிரிண்டிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு டெக்னாலஜி மறுமலர்ச்சி சிந்தனை வளர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது ஆங்கிலேய செல்வாக்கின் தாக்கத்திற்கு ஆட்பட்ட முதல் மாகாணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வங்காளம். அன்றைய காலகட்டத்தில் மற்ற எல்லா மாகாணத்தை கம்பேர் பண்ணும்போதும் வங்க மாகாணம் அப்படிங்கிறது சீக்கிரமாக ஆங்கிலேயருடைய அந்த வழக்கத்தை, நடைமுறையை ஈஸியாக அடாப்ட் பண்ணிட்ட மாகாணமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ வங்கம். இதேபோல் பல்வேறு அமைப்புகள் வங்காளத்திலிருந்து தான் உருவாகி பல்வேறு சீர்திருத்த அமைப்புகள் இந்தியா முழுவதும் செயல்பட்டது. அதேபோல் இந்த இந்திய மறுமலர்ச்சியின் முன்னோடி யாருன்னு கேட்டால் ராஜாராம் மோகன் ராய். படிச்சிருக்கு நம்ம. இந்திய மறுமலர்ச்சி அப்படின்னா என்னென்னு நம்ம பார்த்தோம். சமூகத்தில் சீர்திருத்த கொண்டுட்டு வரதுக்கு உண்டான ஒரு முயற்சி. அந்த முயற்சி தான் இந்திய மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இந்த இந்திய மறுமலர்ச்சியின் முன்னோடி யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். அடுத்தது பிரம்ம சமாஜம், மிக முக்கியமான ஒரு அமைப்பு. இந்த பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்துருக்கோம், ராஜாராம் மோகன் ராய். அவர் பிறந்தது 1772 மே 22 ஹூக்ளி, வெஸ்ட் பெங்காலில், மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஹூக்ளி மாவட்டம் ராதாநகர் வில்லேஜில் பிறக்கிறார். ராதாநகர் கிராமத்தில் பிறந்தவர். பிரம்ம சமாஜத்துக்கு முன்னாடியே ஆத்மீய சபை அப்படின்னு ஒரு அமைப்பு தோற்றுவிக்கிறார். 1815
ராஜாராம் மோகன் ராய் தோற்றுவித்த அந்த ஆத்மீய சபை தான் 1828 என்னவா மாறுதுன்னா பிரம்ம சமாஜமாக மாறுது. ஸோ பிரம்ம சமாஜம் அதுக்கு முன்னாடி என்ன அமைப்பாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆத்மீய சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அது ஆத்மீய சபை எந்த ஆண்டுன்னா 1815. பிரம்ம சமாஜம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1828. சரி, இந்த ஆத்மீய சபையுடைய பணிகள் எல்லாத்தையும் மேற்கொண்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர், அதாவது ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தை. ஆத்மீய சபையை பிரம்ம சமாஜம் என பெயர் மாற்றியவர் யாருன்னு கேட்டாலும் தேவேந்திரநாத் தாகூர் தான். ஸோ பிரம்ம சமாஜம் அதுக்கு முன்னாடி ஆத்மீய சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பாக இருந்திருக்கு. இந்த ஆத்மீய சபையை தோற்றுவித்தவரும் ராஜாராம் மோகன் ராய் தான். இந்த ஆத்மீய சபை தான் 1828 பிரம்ம சமாஜமாக மாறுது. இந்த ஆத்மீய சபையுடைய ஒர்க்லாம் பார்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர். ஆத்மீய சபைக்கு பிரம்ம சமாஜம்னு பெயர் மாற்றினதும் தேவேந்திரநாத் தாகூர் தான். அடுத்தது பிரம்ம சமாஜம் முறைப்படி செயல்பட தொடங்கிய நாள், அஃபீஷியலாக கமெண்ட்ஸ் ஆனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1830 ஜனவரி 22. ஸோ பெரும்பாலும் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பிரம்ம சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு 1828, அதை கேட்கலாம். அடுத்தது பிரம்ம சமாஜத்தின் கொள்கை என்ன? ஒரே கடவுள் கொள்கை. ஸோ சமூகத்தில் அன்றைய காலகட்டத்தில் மதத்தில் பல்வேறு கடவுள்களை சமய ரீதியாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது, கடவுள் என்பவர் ஒருவரே அப்படிங்கிறது தான் இந்த பிரம்ம சமாஜத்துடைய கொள்கை. நம்ம பார்த்துருக்கோம், அன்றைய சமயத்தில் இருந்த பல்வேறு பிரச்சனைகளில் இந்த பல கடவுள் கோட்பாடு அப்படிங்கிறதும் ஒரு சிக்கலாக இருந்தது, ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதுக்கு மாற்றாக தான் பிரம்ம சமாஜம் ஒரே கடவுள் அப்படிங்கிற கருத்தை முன்னிறுத்துது. அடுத்தது மோகன் ராய் 1805 14 வரைக்குமே ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழுவில் பணியாற்றினவர். அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட், மோகன் ராய்க்கு ராஜா என்ற பட்டத்தை வழங்கிய முகலாய மன்னர் யாருன்னு கேட்டால் இரண்டாம் அக்பர் ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமானது, ராஜாராம் மோகன் ராய்க்கு அந்த ராஜா அப்படிங்கிற பட்டத்தை வழங்கினது யாருன்னு கேட்டாங்கன்னா இரண்டாம் அக்பர், முகல் எம்பரர், முகலாய மன்னர் இரண்டாம் அக்பர். அடுத்தது ராஜாராம் மோகன் ராயுடைய முக்கியமான புத்தகங்கள், நூல்கள் என்னென்ன வரிசையாக கொடுத்துருக்கோம். துபாட்டுல் முஹாதீன், அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள், அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி, கிறிஸ்தவர்களிடம் முறையீடுகள். ஸோ இதெல்லாம் யாருடைய புத்தகம்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராயுடைய முக்கியமான புத்தகங்கள். அடுத்தது ராஜாராம் மோகன் ராயுடைய முக்கியமான பத்திரிகைகள். சம்வாத் கௌமுதி 1821 வெளியிடப்பட்டது. முழுவதும் இந்தியர்களால் நிர்வகிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட முதல் இந்திய மொழி பத்திரிகை. முதல் இந்திய மொழி பத்திரிகைனா பெங்காலி, வங்க மொழியில் வெளியான பத்திரிகை. இது ஒரு வார பத்திரிகை, ஒரு வீக்லி, வாராந்திர பத்திரிகை. சம்வாத் கௌமுதி. இந்த லாங்குவேஜ் எப்படின்னு கேட்டாங்கன்னா வங்காளம், பெங்கால், இது பெங்காலி. 1821 வெளியான பத்திரிகை. அடுத்தது மிராட் உல் அக்பர், அது வெளியிடப்பட்ட ஆண்டு 1822. இது ஒரு பாரசீக வார இதழ், இதுவும் வீக்லி தான். ஆனால் என்ன லாங்குவேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஷியன் லாங்குவேஜ், பாரசீக வார இதழ். இது ரெண்டு முக்கியமான பத்திரிகை. இதே போல் 1817 ஆண்டு டேவிட் ஹேர் என்பவருடன் இணைந்து கல்கத்தா இந்து கல்லூரியை நிறுவினார். கல்கத்தாவில் இந்து கல்லூரி இந்த ஆண்டு 1817. ராஜாராம் மோகன் ராய் யார் கூட சேர்ந்து இணைந்து இந்த கல்லூரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாருன்னா டேவிட் ஹேர் அப்படிங்கிறவர் கூட சேர்ந்து இந்த கல்லூரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். அடுத்தது 1829 வில்லியம் பெண்டிங் பிரபு சதி தடை சட்டத்தை கொண்டு வர சீரிய முயற்சி எடுத்தார். ஸோ அதுக்கு பெருமுயற்சி எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். ஒரு முக்கியமான பாயிண்ட் இது, படிச்சிருக்க ஏற்கனவே. சதி ஒழிப்பு சட்டம் எந்த ஆங்கில கவர்னர் காலம்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் 1829. அதுக்கு பெருமுயற்சி எடுத்த இந்தியர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். அதுக்கு சப்போர்ட் பண்ண இன்னொரு ஆங்கிலேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் கேரி, அவருடைய பேர் வில்லியம் கேரி. நோட்ஸில் கூட நீங்கள் எழுதிக்கலாம், வில்லியம் கேரி அவருடைய பேர். ராஜாராம் மோகன் ராயும் இந்த வில்லியம் கேரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த சட்டத்துக்கு பெருமுயற்சி எடுத்தாங்க. அடுத்தது 1830 ஆண்டு இரண்டாம் அக்பர் யாரு? ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜா அப்படிங்கிற பட்டத்தை வழங்கினவர். இரண்டாம் அக்பரின் ஓய்வூதியத்தை உயர்த்தி பெற இங்கிலாந்து சென்றார். பென்ஷன் அதை ஹைக் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ராஜாராம் மோகன் ராய் இங்கிலாந்து போகிறார். 1833 செப்டம்பர் 27 இங்கிலாந்தில் உள்ள பிரிஸ்டல் அப்படிங்கிற இடத்துல காலமாயிடுறார் ராஜாராம் மோகன் ராய். ஸோ இதெல்லாம் அவர் தொடர்பான முக்கியமான பாயிண்ட்ஸ். பிரம்ம சமாஜத்தை தோற்றுவிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஆத்மீய சபைன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த ஆத்மீய சபை தான் பிரம்ம சமாஜமாக வளர்ச்சி அடையுது. மோகன் ராயோடைய முக்கியமான நூல்கள் பார்த்தோம், பத்திரிகைகள் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது அவருடைய சிறப்பு பெயர்கள். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மேஜர், எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு ஸ்கூல் புத்தகத்தில் இருக்குது. எல்லா புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை கன்சால்டேட் பண்ணி தான் நோட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். அது கூட அடிஷனலாக ஒரு சில பாயிண்ட்ஸ் சேர்த்து கொடுக்குறோம் நம்ம. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நல்லா கோத்ரூ பண்ணிக்கங்க. எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதாவது குரூப் 2 முன்னாடி வந்தாலும் சரி, குரூப் 4 முன்னாடி வந்தாலும் சரி,
நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இது 2 எக்ஸாமுக்குமே நம்ம டாபிக் அப்படிங்கிறது எல்லாமே காமன் தான். ஸோ இன்றைக்கி இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கத்தில் ஆரம்பிக்கிறது வரிசையாக எல்லா டாப்பிக்கும் நம்ம சிலபஸ் எல்லா கிளாஸ்லையும் சொல்லியிருப்பேன். அந்த வரிசையில் கடைசி டாபிக் வரைக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ரிவிஷன் ஒரு ரிவிஷனாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இதை நம்ம கொடுக்குறோம். அதனால் நோட்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி நீங்கள் அப்படியே பார்த்துக்குங்க. அடுத்தது மோகன் ராயோடைய சிறப்பு பெயர்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒன்று நவீன இந்தியாவின் தந்தை கொடுத்துருக்கோம். அடுத்தது நவீன இந்தியாவின் விடிவெள்ளி. அடுத்தது இந்திய தேசியத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய தேசியம் அந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கங்க, இந்திய தேசியத்தின் முன்னோடி. அடுத்தது இந்தியாவின் புத்துலக சிற்பி. இதெல்லாம் ராஜாராம் மோகன் ராயோடைய சிறப்பு பெயர்கள். நவீன இந்தியாவின் தந்தை, இந்திய தேசியத்தின் முன்னோடி, இந்தியாவின் புத்துலக சிற்பி, இந்து சமயத்தை சீர்திருத்திய செம்மல். இந்து சமயத்தை சீர்திருத்திய செம்மல். அடுத்தது நவீன இந்தியாவின் விடிவெள்ளி. இதெல்லாம் அவருக்கு உண்டான சிறப்பு பெயர்கள். அடுத்தது முற்போக்கு ஆன்மீக கண்டம் கண்ட இந்திய கொலம்பஸ். யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். இதெல்லாம் அவருக்கு உண்டான சிறப்பு பெயர்கள். இதே போல் மறுமலர்ச்சி இயக்கத்தின் முன்னோடி யாருன்னு கேட்டாலும் ராஜாராம் மோகன் ராய் தான். அடுத்தது இந்த பிரம்ம சமாஜம் எதையெல்லாம் அப்போஸ் பண்ணது பாருங்க. பிரம்ம சமாஜம் உருவ வழிபாடு, சடங்குகள், தீண்டாமை, சதி, பலதார மனம் மற்றும் குழந்தை திருமணத்தை எதிர்த்தது. நம்ம பார்த்துருக்கோம், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதெல்லாம் அன்றைய சமூகத்தில் இருந்த பிரச்சனை, சமயத்தில் இருந்த பிரச்சனை. உருவ வழிபாடு, சடங்குகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமயத்தில் இருந்த பிரச்சனை. தீண்டாமை, சதி, அதை உடன்கட்டை ஏறும் வழக்கம், பலதார மனம், ஒரு ஆண் பல பெண்களை திருமணம் செஞ்சுக்கிறது, அடுத்தது குழந்தை திருமணம், இதெல்லாம் சமயத்தில் இருந்த சமூகத்தில் இருந்த பிரச்சனைகள். ஸோ சமூக பிரச்சனை, சமய பிரச்சனை, இது ரெண்டையுமே இருந்த பிரச்சனைகளை, பிற்போக்கான சிந்தனைகளை இந்த பிரம்ம சமாஜம் எதிர்க்குது. இதேபோல் கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்க விவாதம் என்ற கட்டுரை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மோகன் ராய், ராஜாராம் மோகன் ராய். கைம்பெண்கள்னா விதவைகள், அவங்கள உயிரோடு எரிக்கும் பழக்க விவாதம், அதான் சதியேலும் உடன்கட்டை ஏறும் வழக்கம். அது தொடர்பான ஒரு கட்டுரை எழுதுகிறார் மோகன் ராய். அடுத்தது விதவை மறுமணம், பெண்கள் முன்னேற்றம், மேலை நாட்டு கல்வி மற்றும் கலாச்சாரத்தை ஆதரிக்குது இந்த அமைப்பு பிரம்ம சமாஜம். ஸோ எதிர்த்ததெல்லாம் மேலே பார்த்தோம். அடுத்தது ஆதரிக்கிறதெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விதவை மறுமணம், விடோ ரீமேரேஜ். அடுத்தது பெண்கள் முன்னேற்றம், மேலை நாட்டு கல்வி மற்றும் கலாச்சாரம். பெண்கள் முன்னேற்றமே எல்லாமே அதில் உள்ளடங்கி வரும். பெண் சிசுக்குலை எதிர்க்கிறது எல்லாமே உங்களுக்கு அதில் வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் ஆதரிக்குது இந்த அமைப்பு. அடுத்தது மோகன் ராய் காலத்துக்கு பின்னாடி இந்த பிரம்ம சமாஜத்தை லீட் பண்ணினது யாராருன்னு பார்த்தீங்கன்னா கேசவ சந்திர சென் மற்றும் தேவேந்திரநாத் தாகூர், 2 பேர். ராஜாராம் மோகன் ராய் இறந்த பின்னாடி இந்த பிரம்ம சமாஜத்தை லீட் பண்ணினது யாருங்கன்னா கேசவ சந்திர சென் மற்றும் தேவேந்திரநாத் தாகூர். அடுத்தது பிரம்ம சமாஜத்துக்கு எதிராக தர்ம சபைன்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. ஸோ பிரம்ம சமாஜம் எதையெல்லாம் அப்போஸ் பண்ணுதோ, எதிர்க்குதோ, அதையெல்லாம் ஆதரிக்கும் இந்த அமைப்பு. ஸோ பிரம்ம சமாஜ எதிர்ப்பு அமைப்பு, ஒரு போட்டி அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு தான் தர்ம சபை. அந்த அமைப்பு உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராதா காந்த் தேவ், அவருடைய பேர் ராதா காந்த் தேவ். அந்த அமைப்பு உருவானது 1830. பிரம்ம சமாஜம் உருவானது 1828. அடுத்தது பிரம்ம சமாஜ நாடகம் அப்படின்னு ஒரு நாடகத்தில் எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைதை காசி விஸ்வநாத முதலியார். முக்கியமானது பிரம்ம சமாஜ நாடகம். இந்த நாடகத்தை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைதை காசி விஸ்வநாத முதலியார். இது ராஜாராம் மோகன் ராய்க்கு பின்னாடி பிரம்ம சமாஜம் பல்வேறு பிரிவுகளாக உடையுது. அதில் பல்வேறு பிரிவுகள் வருது. அதில் முக்கியமானது ஆதி பிரம்ம சமாஜம். இந்த ஆதி பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற அமைப்புக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர். அடுத்தது பாரதிய பிரம்ம சமாஜம். அந்த அமைப்புக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேசவ சந்திர சென், சுருக்கமாக கேசி சென் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த 2 பேரும் தலைமையாக இருக்கிறாங்க. அடுத்தது 1838 அந்த இயரில் கல்கத்தாவில் தத்துவ போதினி சபையை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தா தேவேந்திரநாத் தாகூர். தேவேந்திரநாத் தாகூர் ஆதி பிரம்ம சமாஜத்துக்கு தலைவராக இருந்தவர். ஆதி பிரம்ம சமாஜம், பாரதிய பிரம்ம சமாஜம். ஆதி பிரம்ம சமாஜத்துக்கு தேவேந்திரநாத் தாகூர், பாரதிய பிரம்ம சமாஜத்துக்கு கேசி சென். ஸோ இந்த தத்துவ போதனி சபை அப்படிங்கிற சபையை கல்கத்தாவில் தோற்றுவித்தவர் தேவேந்திரநாத் தாகூர். எந்த ஆண்டு? 1838. இந்த தேவேந்திரநாத் தாகூருக்கு மகரிஷி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. மகரிஷி என சிறப்பிக்கப்படுபவர், அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர். அடுத்தது கேசவ சந்திர சென் பம்பூதினி பத்திரிகை என்ற பெண்களுக்கான பத்திரிகையை நடத்தியிருக்கார். ஸோ பம்பூதினி அப்படிங்கிற பெண்களுக்கான பத்திரிகையை நடத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கேசவ சந்திர சென்.
அதேபோல் 1861 கேசவச்சந்திர சென், மன்மோகன் கோஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியன் மிரர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்து வெளியிடுறாங்க. எல்லாமே புத்தகத்தில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் தான், ஸ்கூல் புத்தகத்தில் இருக்குது. நமக்கு ஸ்கூல் புத்தகம் ரொம்ப முக்கியமானது, அதான் அடிப்படை. நமக்கு அதெல்லாம் தரவாக படிச்சுக்கணும். இந்த இந்தியன் மிரர் அப்படிங்கிறது வாரம் 2 முறை வெளியாகும் பத்திரிகை, சரிங்களா. அடுத்தது 1864 தத்துவ போதினி என்ற தமிழ் இதழ், தமிழ் பத்திரிகை தொடங்கப்பட்டது. எந்த ஆண்டுன்னு கேட்டால் 1864. இதேபோல் கேசவச்சந்திர சென் சென்னைக்கு வருகை புரிந்த போது வங்காளத்தின் இடிமின்னல் என அழைக்கப்பட்டார். இந்த தண்டர் போல்ட் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. கேசவச்சந்திர சென் சென்னைக்கு வந்தப்போ அவருக்கு ஒரு சிறப்பு பேர் கிடைக்குது. என்னன்னா வங்கத்தின் இடிமின்னல். கேட்கலாம், வங்கத்தின் இடிமின்னல் என சிறப்பிக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கேசி சென், கேசவச்சந்திர சென். இது ரொம்ப முக்கியமானது. 1872 ஆண்டு கேசவச்சந்திர சென்னின் முயற்சியால் குழந்தை திருமண முறை தடை சட்டம், பலதார திருமண முறை தடை சட்டம், இந்த 2 சட்டம் கொண்டுட்டு வராங்க. இந்த 2 சட்டத்துக்கு பெருமுயற்சி எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேசவச்சந்திர சென் 1872. அடுத்தது ஒரு ஸ்டேட்மெண்ட் கேசவச்சந்திர சென் சொன்னது, அனைத்து மதங்களிலும் உண்மைகள் இருந்தாக வேண்டும் என்பதல்ல, ஆனால் அனைத்து மதங்களும் உண்மையானவை. மதங்கள் எல்லாமே உண்மைதான், ஆனால் மதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே உண்மை அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய உள்ளார்ந்த அர்த்தம். சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேசவச்சந்திர சென். ஸோ இதெல்லாம் பிரம்ம சமாஜம் தொடர்பான விஷயங்கள். ஸோ இந்த பிரம்ம சமாஜத்தில் 3 முக்கியமான தலைவர்கள் நம்ம பார்த்துருக்குறோம். ஒருத்தர் ராஜாராம் மோகன் ராய், இந்த அமைப்பை நிறுவனவர். அடுத்தது தேவேந்திரநாத் தாகூர், அதுக்கு அடுத்தது கேசவச்சந்திர சென். ஸோ ராஜாராம் மோகன் ராயை பற்றி முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம் வரிசையாக. அடுத்தது தேவேந்திரநாத் தாகூர், அதுக்கு அடுத்தது கேசவச்சந்திர சென். ஸோ இந்த பிரம்ம சமாஜம் இந்த அமைப்பு எதெல்லாம் ஆதரிச்சதுன்னு படிச்சிருக்கோம், எதையெல்லாம் எதிர்த்தது அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ சமூகத்தில் இருக்கக்கூடிய, சமயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பிற்போக்கான சிந்தனைகள், சிக்கல்கள், இதெல்லாத்தையும் எதிர்க்குது. மூட நம்பிக்கைகள், தவறான பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் எதிர்க்குது. பல்வேறு நல்ல விஷயத்தை முற்போக்கான சிந்தனை வந்து ஆதரிக்குது. ஸோ இது இந்த அமைப்பு செஞ்ச சமூகத்துக்கு ஏற்படுத்தின முக்கியமான இம்பேக்டை நம்ம சொல்லியிருக்கோம். இதில் இந்த அமைப்பு சார்ந்த முக்கியமான தலைவர்கள், முக்கியமான பத்திரிகைகள், முக்கியமான புத்தகங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரி, அடுத்த அமைப்பு பிரார்த்தனை சமாஜம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1867. என்ன இயர்னு பார்த்தீங்கன்னா 1867. தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மாராம் பாண்டுரங். கேசவச்சந்திர சென்னுடைய பம்பாய் வருகை. இந்த பம்பாய் வந்தப்போ அவர் கேசவச்சந்திர சென் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பிரம்ம சமாஜத்தில் முக்கியமான ஒரு தலைவர். அவர் போய் பம்பாய் போய் ஒரு ஸ்பீச் கொடுக்குறார். அவர் பம்பாய் போய் பேசினதில் ஈர்க்கப்பட்டு தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு தான் பிரார்த்தனை சமாஜம். அப்போ இந்த அமைப்பு எதிலிருந்து உதயமானதுன்னா பிரம்ம சமாஜத்திலிருந்து உதயமான அமைப்பு தான் பிரார்த்தனை சமாஜம். தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டால் ஆத்மாராம் பாண்டுரங். எங்கே தோற்றுவிக்கிறார்? பம்பாயில் தோற்றுவிக்கிறார். எந்த ஆண்டுன்னா 1867. இந்த பிரார்த்தனை சமாஜத்துடைய முக்கியமான தலைவர்கள் மகாதேவ கோவிந்த ரானடே, சுருக்கமாக எம்ஜி ரானடே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது ராமகிருஷ்ண கோபால் பந்தார்கர், சுருக்கமாக ஆர்ஜி பந்தார்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 2 பேருமே முக்கியமான தலைவர்கள். அடுத்தது இந்த பிரார்த்தனை சமாஜத்துடைய முக்கியமான குறிக்கோள் என்ன? சத்தியமேவ ஜெயதே, அல்லது வாய்மையே வெல்லும். ஸோ இதுதான் இந்த அமைப்புடைய முக்கியமான குறிக்கோள். ஸோ பிரம்ம சமாஜம் என்னென்ன சமூக சமயம் சார்ந்த முன்னெடுப்புகளை, சீர்திருத்தங்களை செஞ்சதோ அதை அப்படியே இந்த பிரார்த்தனை சமாஜம் கண்டினியூ பண்ணுது. ஏன்னா அந்த பிரார்த்தனை சமாஜம் எதிலிருந்து உதயமானது தான்? பிரம்ம சமாஜத்திலிருந்து உதயமான அமைப்பு தான் பிரார்த்தனை சமாஜம். அடுத்தது 1842 நீதிபதி எம்ஜி ரானடே நாசிக்கில் பிறந்தார். இந்த எம்ஜி ரானடே ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மகாதேவ கோவிந்த ரானடே. அவர் பிறந்த இடம் நாசிக். 1842 இவர் ஆங்கில அரசாங்கத்தில் நீதிபதியாக பணியாற்றினவர். இவர் பிரம்ம சமாஜத்திற்கு தன் வாழ்நாளை அர்ப்பணித்தார். பிரம்ம சமாஜத்திலும் இருக்கார், பிரார்த்தனை சமாஜத்திலையும் முக்கியமான ஒரு தலைவராக இருக்கார். இந்த எம்ஜி ரானடேவுக்கு உண்டான ஒரு சிறப்பு பெயர்கள் பார்க்கலாம். மேற்கிந்திய மறுமலர்ச்சியின் தந்தை, சரிங்களா, முக்கியமானது. அடுத்தது அரசியல் முனிவர், பொலிட்டிக்கல் செயின்ட், ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க. மகாராஷ்டிராவின் சாக்ரடீஸ், தாராளத்துவத்தின் ஆன்மீக தந்தை. இதெல்லாம் பாருங்க எம்ஜி ரானடேவுக்கு உண்டான சிறப்பு பெயர்கள். ஏற்கனவே ராஜாராம் மோகன் ராய்க்கு உண்டான சிறப்பு பெயர்கள் பார்த்துருக்குறோம். தேவேந்திரநாத் தாகூருக்கு பார்த்துருக்கோம், நம்ம கேசி சென்க்கு பார்த்துருக்கோம், கேசவச்சந்திர சென்க்கு. இப்போ எம்ஜி ரானடே அவருக்கு உண்டான சிறப்பு பெயர்கள் இதெல்லாம். அடுத்தது 1861 ஆண்டு எம்ஜி ரானடே விதவைகள் மறுமண சங்கத்தை தோற்றுவித்தார். இது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட். இதெல்லாம் எம்ஜி ரானடே விதவைகள் மறுமண சங்கத்தை எந்த ஆண்டு தோற்றுவித்தார்னா 1861. விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு? 1856.
ஸோ விதவை மறுமண சங்கம் எந்த ஆண்டுன்னு கேட்டால் 1861. தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டால் எம்ஜி ரானடே. அவரே தான் 1870 பூனா சர்வோஜினிக் சபா அப்படின்னு ஒரு அமைப்பு தோற்றுவிக்கிறார், முக்கியமானது. 1884 தக்கான கல்விக் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஸோ இது ரெண்டுமே ரானடே தோற்றுவித்த அமைப்பு. அடுத்தது பிரார்த்தனை சமாஜம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இரவு பள்ளிகள், அநாத இல்லங்கள் மற்றும் பாதுகாப்பு இல்லங்களை நடத்தியது. ஸோ அந்த மக்கள் முன்னேற்றத்துக்காக இந்த பிரார்த்தனை சமாஜம் பாடுபடுது. இதே போல் தேசிய சமூக மாநாடு அப்படிங்கிற அமைப்பை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டாலும் எம்ஜி ரானடே. ஸோ இதெல்லாம் பிரார்த்தனை சமாஜம் அதனோட தொடர்புடைய தலைவர்கள் தொடர்பான பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1867. தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆத்மாராம் பாண்டுரங். எந்த அமைப்பிலிருந்து உதயமானதுன்னா பிரம்ம சமாஜத்திலிருந்து. எங்கு தோற்றுவிக்கப்பட்ட அமைப்புனா பம்பாயில் தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு. ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், கவனமாக படிச்சுக்கோங்க. சரி, அடுத்த முக்கியமான அமைப்பு ஆரிய சமாஜம், மிக முக்கியமானது. இந்த ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1875 ஏப்ரல் 10. தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தயானந்த சரஸ்வதி. எங்கு பம்பாயில் தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு. இதுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு கேட்டாங்கன்னா எம்ஜி ரானடே. ஏற்கனவே படிச்சிருக்கோம் அவரை பற்றி. இந்த ஆரிய சமாஜம் முதல்ல தோற்றுவித்தது பம்பாயில். அதுக்கப்புறம் அதனுடைய தலைமையிடம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே மாற்றுறாங்கன்னா லாகூருக்கு மாற்றுறாங்க. அது 1877. அதே போல் பஞ்சாப் பகுதியில் இந்த ஆரிய சமாஜம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு அமைப்பாக வளர்ந்தது. ஸோ தோற்றுவித்தது 1875 பம்பாய். லாகூருக்கு எப்போ மாற்றுறாங்கன்னா 1877 மாற்றுறாங்க. இது இந்த தயானந்த சரஸ்வதி பிறந்தது 1824 பிப்ரவரி 12 குஜராத்தில் இருக்கக்கூடிய கத்தியவார் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மூர்வி அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறார். இதுவும் கேட்டிருக்காங்க, தயானந்த சரஸ்வதி பிறந்த இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா மூர்வி, குஜராத்தில் கத்தியவார் பகுதியில் இருக்குது. அவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டால் மூல் சங்கர். தயானந்த சரஸ்வதியின் இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா மூல் சங்கர். சமஸ்கிருத மொழியில் புலமை பெற்று விளங்கினார். இதெல்லாம் ஒரு தொடர்பான சின்ன சின்ன பாயிண்ட்ஸ். இதெல்லாம் அவருடைய குரு யாருன்னு கேட்டால் விராஜ்நந்தர், ஒரு கண் பார்வையற்றவர். ஸோ தயானந்தரின் குரு யாருன்னு கேட்டாங்கன்னா விராஜ்நந்தர். அதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். ரிவிஷன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பல முறை இது நீங்கள் படிச்சிருப்பீங்க. புதுசாக வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் கிளாஸில் ஒரு முறை நடத்தியிருப்போம். அதனால் எல்லாருமே ஒரு டைம் வந்து இது ஒரு ரிவிஷனாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறத மறுபடியும் ஒரு டைம் உங்கள் பயன்பாடுடையதாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது தயானந்த சரஸ்வதி முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட், வேதங்களை நோக்கி செல், கோ பேக் டு வேதாஸ். ஏற்கனவே சொன்னோம், புத்துயிர்ப்பு இயக்கங்களுக்கு உதாரணமாக அந்த ஆரிய சமாஜத்தை சொன்னோம். ஆரிய சமாஜம் என்ன சொல்லுது பாருங்கள், வேதங்களை நோக்கி செல். நீங்கள் புதுசாக எதுவுமே இப்போலாம் தேட வேண்டாம். நம்ம பண்டைய வேதங்கள்லேயே இந்து சமயத்துடைய மறுமலர்ச்சிக்கு, இந்தியாவுடைய மறுமலர்ச்சிக்கு தேவையான அத்தனை விஷயத்து இருக்குது. அதனால தான் வேதங்களை நோக்கி செல் அப்படின்னு சொல்லிட்டு தயானந்த சரஸ்வதி சொல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய வேதங்களில் சொல்லியிருக்கக்கூடிய உயர்ந்த கருத்துக்களை நம்ம பின்பற்றினாலே போதும் அப்படிங்கிறது தான் அந்த ஆரிய சமாஜத்துடைய முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்தது வேதங்கள் எல்லா உண்மைகளையும் உள்ளடக்கியுள்ளதாக கருதினார் யார், தயானந்த சரஸ்வதி. அதனால தான் எதை நோக்கி போகணும்னு சொல்கிறாரு, வேதங்களை நோக்கி செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதுபோல் வேதங்களை அடிப்படையாக கொண்ட தயானந்தர் புராணங்களை புறக்கணித்தார். வேதங்களை ஏற்றுக்கிட்ட தயானந்தர் எதை புறக்கணித்தார்னா புராணங்கள். ஸோ தயானந்தர் தொடர்பான ஒரு 4 பாயிண்ட் கொடுத்து 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது சரி எது தவறுன்னு கேட்கலாம், ஸ்கூல் புக்கிலேருந்து எடுக்கலாம். அப்படி எடுத்தால் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் கவனமாக நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்தது மதம் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்து சமயத்தில் சேர்ப்பதற்காக சுத்தி இயக்கத்தை தொடங்கினார். முக்கியமான ஒரு இயக்கம் இது. மதமாற்றம், அதாவது இந்து சமயத்திலிருந்து வேற ஒரு மதத்துக்கு, கிறிஸ்துவ சமயத்துக்கோ அல்லது இஸ்லாம் சமயத்துக்கோ ஒருத்தர் மாறி போயிருந்தாங்கன்னா அவங்கள மீண்டும் இந்து சமயத்திற்கு கொண்டு வருவதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் எந்த இயக்கம், சுத்தி இயக்கம். தொடங்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தயானந்த சரஸ்வதி. இது முக்கியமான 2 கருத்தை சொல்றார். சுதேசி, இதே போல இந்தியா இந்தியருக்கு அப்படிங்கிற முழக்கங்களை முதலில் கூறியவர் யாருன்னு கேட்டால் தயானந்த சரஸ்வதி. சுதேசி அப்படின்னா உள்நாடு, உள்நாட்டு பொருட்கள், இந்தியா அப்படிங்கிற ஒரு எண்ணம். இந்தியா இந்தியருக்கு. இப்போ இந்தியாவை யார் ரூல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆங்கிலேயர் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா யாருக்கு உண்டானது, இந்தியர்களுக்கு உண்டானது அப்படிங்கிற முழக்கம். இதை முதல்ல சொன்னது யாருன்னு கேட்டால் தயானந்த சரஸ்வதி. இதெல்லாம் இந்திய தேசியத்துக்கு, இந்திய விடுதலை போராட்டத்துக்கே ஒரு தூண்டுகோலாக இருந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம். அடுத்தது இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் அப்படின்னு அவருக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்குது. ஸோ மார்ட்டின் லூதர் ஒரிஜினலாக ஜெர்மனி, தெரிஞ்சிருங்க எல்லாத்துக்குமே. ஸோ இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் யாருன்னு கேட்டாங்கன்னா தயானந்த சரஸ்வதி. அடுத்தது இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர் தயானந்த சரஸ்வதி சொல்கிறார். இந்த பாயிண்ட் நோட்ஸில் கொடுக்கல, அந்த இடத்துல அப்டேட் பண்ணிக்கங்க. 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா தயானந்த சரஸ்வதி. சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர்.
நீங்கள் கவனமாக பார்க்கணும். அதில் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னா நம்ம ராஜாராம் மோகன் ராயை சொல்கிறோம். அவருக்கு அந்த சிறப்பு பேர் உண்டு. 19ஆம் நூற்றாண்டில் தோன்றி இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா, அல்லது ரவீந்திரநாத் தாகூர் யாரை சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டால் தயானந்த சரஸ்வதி. ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட் இது. அதனால் இதை கொஞ்சம் நோட்ஸில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும், முக்கியமானது. அடுத்தது தயானந்தருடைய முக்கியமான புத்தகங்கள். 1875 வெளியான சத்யார்த்த பிரகாஷ். எந்த மொழினா ஹிந்தி. இந்நூல் ஆரிய சமாஜத்தின் பைபிள் என அழைக்கப்படுகிறது. முக்கியமானது. ஆரிய சமாஜத்தின் பைபிள் எதுன்னு கேட்டாங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ். என்ன மொழி? ஹிந்தி மொழி. அடுத்தது வேத பாஷ்ய பூமிகா, வேத பாஷ்யா. இது ரெண்டும் எந்த மொழி புத்தகம்னா சமஸ்கிருத மொழி புத்தகம். இதெல்லாம் யாருடைய புத்தகம்? தயானந்தருடைய புத்தகம். தயானந்தரின் குறிக்கோள் வாசகம் வாய்மையை வெல்லும் பொய்மை அல்ல. முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. இது தயானந்தருடைய முக்கியமான சீடர்கள். லாலா லஜபதி ராய் முக்கியமான ஒரு தேசிய இயக்க தலைவர். அடுத்து லாலா ஹன்ஸ்ராஜ் மற்றும் பண்டித குருதத், இவங்களாம் முக்கியமான சீடர்கள். கோகலே மற்றும் திலகர் ஆகியோர் ஆரிய சமாஜ கருத்துக்களில் தீவிர ஈடுபாடு கொண்டிருந்தனர். பின்னாடி நம்ம படிப்போம். கோகலே ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்திய தேசிய இயக்கத்தில் மிக முக்கியமான ஒரு தலைவர், ஒரு மிதவாத தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே. அதே போல் இந்திய தேசிய இயக்கத்தில் தீவிரவாதிகள் பிரிவில் மிக முக்கியமான தலைவர் யாருன்னா திலகர். இவங்க ரெண்டு பேருமே கொள்கை அடிப்படையில் வேறுபட்டவங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருமே எந்த அமைப்பில் ஒரு ஒருமித்த கருத்தோடு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜ கருத்துக்களில் ஒரே ஈடுபாடு கொண்டு இருக்கிறாங்க கோகலே மற்றும் திலகர். அடுத்தது தயானந்தர் 1883 அக்டோபர் 30 அஜ்மீரில் காலமாகிறார். ஸோ இந்த டேட்லாம் எல்லாமே எக்ஸாக்டாக ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கங்க, அதுவே போதுமானது. 1886ஆம் ஆண்டு முதல் டிஏவி பள்ளி. அது என்ன டிஏவி பள்ளி? தயானந்த ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல். தயானந்த ஆங்கிலோ, ஆங்கில கல்வியும் சொல்லிக் கொடுக்கும், வேதிக் வேத கல்வியும் சொல்லிக் கொடுக்கும். ஏன்னா அவருடைய கோட்பாடு அதான, வேதங்களை நோக்கி செல். இந்த டிஏவி ஸ்கூல் தயானந்த ஆங்கிலோ வேதிக் பள்ளி எங்கே தொடங்குறாங்கன்னா லாகூரில் தோற்றுவிக்கப்பட்டது. எந்த ஆண்டு? 1886. இது வேத மற்றும் ஆங்கில கல்வியை கற்பித்தது. ரைட். இதன் முன்னோடிகள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் மற்றும் லாலா ஹன்ஸ்ராஜ். ரெண்டு பேருமே இந்த டிஏவி ஸ்கூலுடைய முன்னோடிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்தது 28/9/1929 இயற்றப்பட்டு 1930 ஏப்ரல் 1 நடைமுறைக்கு வந்த சாரதா சட்டம் முக்கியமானது. இயற்றப்பட்டது 29, நடைமுறைக்கு வந்தது 1930. இந்த சாரதா சட்டம் கொண்டு வர காரணகர்த்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்பிலஸ் சாரதா. அவருடைய பேர் தான் அந்த சட்டமே சொல்கிறாங்க, சாரதா சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஹர்பிலஸ் சாரதா ஆரிய சமாஜத்தில் மெம்பராக இருந்தவர், ஆரிய சமாஜத்தை சேர்ந்தவர், இதில் உறுப்பினராக இருந்தவர். இந்த சாரதா சட்டத்தின்படி ஆண் பெண் குறைந்தபட்ச திருமண வயது ஆண்களுக்கு 18, பெண்களுக்கு 14. இதுக்கு அப்புறமா பல்வேறு அப்டேஷன்ஸ் வந்துருச்சு. அது கான்ஸ்டியூஷனில் உங்களுக்கு சொல்லுவார் சார். சாரதா சட்டத்தின் பிரகாரம் இந்த ஏஜ் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து சாரதா சட்டம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு என்ன குழுன்னு கேட்டாங்கன்னா ஜோஷி குழு. அந்த குழுவுடைய பேர் என்ன? ஜோஷி குழு. ஸோ இதெல்லாம் எந்த அமைப்பு தொடர்பானதுன்னா ஆரிய சமாஜம் தொடர்பானது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு சமய சமூக சீர்திருத்த அமைப்பு. ஸோ இந்த இயக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே சீர்திருத்தினது. சமயத்தையும் சீர்திருத்தும், சமூகத்தையும் சீர்திருத்தும். சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ அந்த இயக்கத்தில் முக்கியமானது பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அதுக்கடுத்தது ஆரிய சமாஜம் பார்த்துருக்கோம் நம்ம. சரி, அடுத்த அமைப்பு பிரம்மஞான சபை. இந்த பிரம்மஞான சபைக்கு தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். 1875ஆம் ஆண்டு ரஷ்யாவை சேர்ந்த ஃப்ளவட்ஸ்கி, அவங்களும் அமெரிக்காவை சேர்ந்த கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட், ஹென்ரி ஸ்டீல் ஆல்காட், ரெண்டு பேரும் சேர்ந்து நியூயார்க்கில் தோற்றுவிச்ச அமைப்பு தான் இந்த பிரம்மஞான சபை. பிரம்மஞான சபை, பிரம்ம ஞானம், கடவுளை பற்றிய அறிவு, அதை தேடுவதற்காக, அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு சபை. 1882 தயானந்த சரஸ்வதியின் துணையோடு பிரம்மஞான சபையின் தலைமையிடம் சென்னை அடையாறில் நிறுவப்பட்டது. ஸோ இந்த பிரம்மஞான சபைக்கு இந்தியாவில் எங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அடையாறு. தியோசபிக்கல் சொசைட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை அடையாறில் இருக்குது. இது ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி. அடுத்தது கடவுள் என பொருள் தரும் தியோஸ். இந்த தியோசபி அப்படிங்கிற அந்த வேர்டில் கடவுள் அப்படின்னு பொருள் தரக்கூடிய தியோஸ், அறிவு என பொருள் தரும் சோபாஸ். இந்த ரெண்டு கிரேக்க சொற்கள் சேர்ந்து தான் தியோசபி அப்படிங்கிற சொல் வந்தது. ஸோ கடவுள் என பொருள் தரும் தியோஸ், அறிவு என பொருள் தரும் சோபாஸ், ரெண்டு கிரேக்க சொற்களின் இணைப்பு தான் தியோசபி எனும் சொல். தியோசபி அப்படின்னா சமஸ்கிருதத்தில் பிரம்மஞானம் என்பது பொருள். பிரம்மஞானம்னா கடவுளை பற்றிய அறிவு. அதான் கடவுள் பக்தி மற்றும் உண்மை அறிவை பெறுவதற்காக, அதே போல் மனிதனுக்குள் மறைந்திருக்கும் ஆன்மீக ஆற்றல் அதை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தொடங்கப்பட்டது தான் இந்த பிரம்மஞான சபை.
அதேபோல் இந்த பிரம்மஞான சபை இந்தியாவில் புத்த மதத்துக்கு ஆதரவாக செயல்பட்டது. ஸோ இந்தியாவில் புத்த மதம், பௌத்தம் புத்துயிர் பெற காரணமான அமைப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா பிரம்மஞான சபை முக்கியமான ஒரு அமைப்பு. ஸோ இது தோற்றுவிக்கப்பட்டது எங்கே, ஃபஸ்ட்டு எந்த சிட்டின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்கக்கூடிய நியூயார்க்கில் தோற்றுவிக்கப்பட்டது. எந்த ஆண்டு? 1875. தோற்றுவித்த 2 முக்கியமான நபர்கள், ஒன்று பிளவட்ஸ்கி மேடம், இன்னொருத்தர் ஹெச்எஸ் ஆல்காட். 2 பேரும் சேர்ந்து தோற்றுவிக்கிறாங்க. 1882 சென்னை அடையாறில் ஹெட் குவார்ட்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ரைட். அடுத்தது இந்த அமைப்பை சார்ந்த முக்கியமான ஒரு நபர் யாருன்னா அன்னி பெசன்ட். 1893 இந்த சபையுடைய உறுப்பினராக அன்னி பெசன்ட் அம்மா இந்தியாவுக்கு வராங்க. அன்னி பெசன்ட்டுடைய பூர்வீகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து. இந்திய தேசிய இயக்கம், இந்திய விடுதலை போராட்டத்தில் அன்னி பெசன்ட்டுடைய பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த அன்னி பெசன்ட் அம்மா பிரம்மஞான சபையுடைய மெம்பராக தான் இந்தியாவுக்கு வராங்க. ஸோ உங்களுடைய பூர்வீகம் எந்த கண்ட்ரி? அயர்லாந்து, ஐரிஷ் லேடி. 1907 ஹெச்எஸ் ஆல்காட்டின் மறைவிற்கு பிறகு பிரம்மஞான சபையின் தலைமை பொறுப்பை அன்னி பெசன்ட் ஏற்றுக்கிட்டாங்க. எந்த ஆண்டு? 1907. யாருடைய மறைவுக்கு பின்னாடின்னு கேட்டா ஹெச்எஸ் ஆல்காட்டின் மறைவுக்கு பின்னாடி. அடுத்தது 1898 பனாரஸ், முக்கியமானது காசி, பனாரஸ் அல்லது காசி என்னுமிடத்தில் மத்திய இந்து பள்ளியை தோற்றுவித்தார். அன்னி பெசன்ட் அம்மா தோற்றுவிக்கிறாங்க. பின்னாளில் மதன் மோகன் மாளவியா இதனை கல்லூரியாக உயர்த்தினார். இந்த பனாரஸ் இந்து பள்ளி தான் பின்னாடி பனாரஸ் இந்து கல்லூரியா அப்கிரேட் ஆகுது. அதை மாற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மதன் மோகன் மாளவியா. அதே போல் அன்னி பெசன்ட் 1904 சென்னையில் இந்து சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை தோற்றுவிக்கிறாங்க. 1914 2 முக்கியமான பத்திரிகைகள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஒன்று நியூ இந்தியா, பிராக்கெட்டில் கொடுத்துருக்கோம், ஆங்கில அரசு தடை செய்த பத்திரிகை. ஏன்னா ஆங்கில அரசுக்கு எதிரான பல்வேறு கருத்துக்கள் அந்த பத்திரிகையில் எழுதி வெளியிட்டதுனால அந்த பத்திரிகையை பிரிட்டிஷ் அரசாங்கம், ஆங்கில அரசு தடை செய்யுது. அதை பின்னாடி நம்ம படிக்கலாம் இந்திய விடுதலை போராட்டத்தில். அடுத்தது இன்னொரு பத்திரிகை வந்து காமன்வீல், காமன்வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க, பொது நலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பத்திரிகை. 2மே முக்கியமானது, நியூ இந்தியா மற்றும் காமன்வீல். அன்னி பெசன்ட் அடையாறு, அதாவது பிரம்மஞான சபையுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிற இடம், அடையாறில் ஒரு நூலகத்தை நிறுவி சமஸ்கிருத நூல்களை பாதுகாத்தார். இந்த ஸ்கூல் புக்கை நம்ம கம்ப்ளீட்டாக முக்கியமாக லைன் பை லைனாக எல்லா பாயிண்ட் எடுத்து நம்ம இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்குறோம். ஸோ இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் வந்து எடுத்த பாயிண்ட்ஸ் தான், மேஜர் பாயிண்ட்ஸ். ஸோ நல்லா நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்கூல் புத்தகத்தை படித்த மாதிரி. ஸோ ஏற்கனவே நம்ம ஸ்கூல் புத்தகத்தையும் நம்ம படித்து டெஸ்ட் எழுதியிருக்கிறோம். ஸோ நோட்ஸு ப்ளஸ் ஸ்கூல் புக் எல்லாமே லெசன் வைஸ் நம்ம வந்திருக்கோம் டெஸ்ட்டில். ஸோ இது 2மே நல்லா தரவாக படிச்சிட்டிங்கன்னா போதுமானது. பெரும்பாலான கேள்விகள் இதிலிருந்து தான் கேட்பாங்க, அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குரூப் 4 ஆர் குரூப் 2 எதுவாக இருந்தாலும் சரி. அடுத்தது அன்னி பெசன்ட்டின் 2 முக்கியமான புத்தகங்கள், இந்தியா ஒரு தேசம், இந்தியா ஏ நேஷன் அப்படிங்கிறது புத்தகத்துடைய பேர். அடுத்தது இந்தியா விடுதலை பெறுவது எப்படி, இது 2ம் அன்னி பெசன்ட் அம்மாவுடைய முக்கியமான புத்தகங்கள். அடுத்தது அன்னி பெசன்ட் பார்த்தீங்கன்னா 1916 லக்னோ இணைவிற்கு முக்கிய பங்காற்றினார். பின்னாடி நம்ம படிக்க போகிறோம் இந்திய தேசிய இயக்கத்தில் லக்னோ இணைவு அப்படின்னு என்னென்னு பார்க்குறோம். அதாவது மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் மறுபடியும் ஒன்றாக இணையிறாங்க சூரத் பிளவுக்கு பின்னாடி. அதை விரிவாக பின்னாடி படிச்சுக்கலாம். இங்கே லக்னோ இணைவுக்கு மிதவாதிகள் தீவிரவாதிகள், காங்கிரஸ் பிரிந்த காங்கிரஸ், 2ஆக பிளந்த காங்கிரஸ் மீண்டும் ஒன்று சேர காரணம், முக்கியமான பங்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட். அடுத்தது 1916 சென்னை அடையாறில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினார். செப்டம்பர் மாதத்தில் சென்னை அடையாறில் தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னு ஒரு இயக்கத்தை தொடங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மா. இந்தியாவுக்கு தன்னாட்சி வேணும் அப்படிங்கிறது அந்த இயக்கத்துடைய நோக்கம். பின்னாடி படிக்கலாம் நம்ம இந்திய தேசிய இயக்கத்தில் இதுவும் ஒரு முக்கியமான இயக்கம். இந்தியாவிற்கு தன்னாட்சி வேண்டும், எப்படி நீங்கள் அயர்லாந்துக்கு தன்னாட்சி கொடுத்தீங்களோ, ஏன்னா அந்த அம்மா அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. அயர்லாந்தும் ஆங்கிலேயருடைய காலனி ஆதிக்கத்தில், கலோனியல் ரூல்ல இருந்து விடுதலையான நாடு தான். அங்கே எப்படி நீங்கள் தன்னாட்சி கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்தியாவுக்கும் தன்னாட்சி கொடுக்கணும் அந்த அம்மா கேட்குறாங்க. அதை கேட்ட இயக்கம் தான் தன்னாட்சி இயக்கம். முன்னாடி விரிவாக பார்க்கலாம். ஸோ அதை தோற்றுவித்தது 1916. அதேபோல் 1917 காங்கிரஸின் கல்கத்தா மாநாட்டில் முதல் பெண் தலைவராக பதவியேற்றார். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர், ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மா தான். எந்த ஆண்டு? 1917. எங்கு நடைபெற்ற மாநாடுன்னு கேட்டால் கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. இதேபோல் இந்த அம்மாவுக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்குது, இந்தியாவின் டாம் அல்லது டமாரம் என போற்றப்படுகிறார். இந்திய மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தினதுனால அந்த அம்மாவுக்கு அந்த மாதிரி பேர் கிடைக்குது. இந்திய மக்கள்கிட்ட விடுதலை போராட்டம் தொடர்பான, இந்திய விடுதலை தொடர்பான, தேசியம் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினதுனால அந்த அம்மா அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க, இந்தியாவின் டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு பேர் அவங்களுக்கு கிடைக்குது. முக்கியமானது கேட்டிருக்காங்க எக்ஸாமில். இவர் பிறந்தது 1847 அக்டோபர் 1
இறந்தது 1933 செப்டம்பர் 20, அடையாறுலேயே இறந்து போகிறாங்க, சென்னை அடையாறில். ஸோ இந்த தகவல் எல்லாமே அன்னி பெசன்ட் அம்மா தொடர்பானது. இந்த அன்னி பெசன்ட் எந்த அமைப்பில் மெம்பராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபையில் மெம்பராக இருந்தாங்க. முக்கியமான ஒரு அமைப்பு பிரம்மஞான சபை, தியோசபிக்கல் சொசைட்டி. அடுத்த அமைப்பு ராமகிருஷ்ண இயக்கம். இந்த ராமகிருஷ்ண இயக்கத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டால் விவேகானந்தர். விவேகானந்தருடைய குரு யாருன்னா ராமகிருஷ்ணர். அதனால் இந்த இயக்கத்துக்கு பேர் ராமகிருஷ்ண இயக்கம்னு பேர் வைக்கிறார். ஸோ ராமகிருஷ்ண இயக்கத்தில் முதல்ல ராமகிருஷ்ணர் விவேகானந்தருடைய குரு, அவரை பற்றி பார்க்கலாம். பிறந்தது 1836 பிப்ரவரி 18, கமர்புகூர், வங்காளத்தில் இருக்கக்கூடிய கமர்புகூர் அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறார். அவருடைய இயற்பெயர் என்னன்னா கடாதர சாட்டர்ஜி. எழுதிக்கங்க அந்த இடத்துல, நோட்ஸ்லேயே அப்டேட் பண்ணிக்கலாம். ராமகிருஷ்ணருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டால் கடாதர சாட்டர்ஜி. கடாதர சாட்டர்ஜி. ராமகிருஷ்ணனுடைய துணைவியார், மனைவியார்னா சாரதாமணி தேவி. அவர் எங்கே ஒர்க் பண்ணுறாருன்னா தட்சிணேஸ்வரம் அப்படிங்கிற பிளேஸில் ஒரு காளி கோவிலில் பூசாரியாக இருக்கார் ராமகிருஷ்ணர். ராமகிருஷ்ணரின் முக்கியமான சீடர் யாருன்னா விவேகானந்தர். ஸோ விவேகானந்தர் தான் ராமகிருஷ்ண இயக்கத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். எதுக்காக? ராமகிருஷ்ணருடைய கொள்கைகளை பரப்பணும் அப்படிங்கிற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் ராமகிருஷ்ண இயக்கம். ரைட். அடுத்தது ராமகிருஷ்ணர் என்ன கொள்கை கொண்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் ஒருவரே. ஸோ பெரும்பாலான சமூக சமய சீர்திருத்த இயக்கம் பார்த்தீங்கன்னா கடவுள் ஒருவரே அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை கையில் வச்சுருந்தாங்க. ராமகிருஷ்ணர் அதான் சொல்கிறார், அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பாதைகள் அப்படிங்கிறார். ஒரு ஸ்டேட்மெண்ட் ராமகிருஷ்ணர். அனைத்து மதம், எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மதத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ஒரே இலக்கை தான் போய் சேரும். அதான் கடவுள் ஒருவர். அந்த ஒரு இலக்கை சென்றடையும் பாதை தான் பல்வேறு மத கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொன்னது யாருன்னா ராமகிருஷ்ணர். அடுத்தது மனிதனுக்கு செய்யும் பணி கடவுளுக்கு செய்யும் பணியாக கருதப்படும் என நம்பினார். ஸோ கடவுளுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணோம்னா கடவுளுக்கு நேரடியாக போய் எப்படி சர்வீஸ் பண்ணுறது? யாராருக்கெல்லாம் தேவை இருக்குது, உண்மையான தேவை இருக்கக்கூடிய எளிய மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உதவி, அவங்களுக்கு செய்யக்கூடிய ஹெல்ப் தான் பணி, தான் கடவுளுக்கு செய்யக்கூடிய பணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஜீவாவே சிவா அப்படின்னா அனைத்து உயிர்களிடத்தும் கடவுள் இருக்கிறார். ஸோ எல்லா உயிரினங்கள்கிட்டையும் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற கருத்தை கொண்டவர் ராமகிருஷ்ணர். அதுதான் ஜீவாவே சிவா. ஜீவன், ஜீவன்னா உயிர், சிவானா கடவுள். ஜீவாவே சிவா. ஒரு மனிதனுக்கு உதவ முடியுமானால் 20 பிறவிகள் எடுக்க தயாராக இருப்பதாக கூறினார். அவருடைய ஸ்டேட்மெண்ட், ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நான் 20 பர்த் கூட எடுப்பேன், 20 பிறவிகள் எடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா மனிதனுக்கு செய்யும் பணி தான் யாருக்கு செய்யும் பணின்னு சொல்கிறாரு? கடவுளுக்கு செய்யும் பணின்னு சொல்கிறார். அதனால் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். இறந்தது 1886 ஆகஸ்ட் 16. ஸோ இந்த டேட்லாம் நமக்கு எக்ஸாக்டாக தெரியணுங்கிற அவசியம் கிடையாது, சரிங்களா? அவர் தொடர்பான இதர பாயிண்ட்ஸ்லாம் கவனமாக பார்த்துக்குங்க, போதுமானது. அடுத்தது விவேகானந்தர். இவர் பிறந்தது முக்கியமான தலைவர், அவசியம் தெரிஞ்சிருக்கணும். 1863 ஜனவரி 12ஆம் நாள் எங்கே பிறக்கிறார்? கல்கத்தா. ஸோ இந்த முக்கியமான தலைவர்கள் பெரும்பாலும் வங்க மாகாணத்தை பேஸ் பண்ணி தான் பிறக்கிறாங்க. அடுத்தது இயற்பெயர். அவருடைய இயற்பெயர் என்ன விவேகானந்தருக்குன்னா நரேந்திரநாத் தத்தா. ஸோ விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. அடுத்தது ஒரு பாயிண்ட் அப்டேட் பண்ணிக்கங்க. 1892 கன்னியாகுமரிக்கு வருகை புரிந்தார். இப்போ கூட கன்னியாகுமரி பாறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த விவேகானந்தர் அந்த கன்னியாகுமரி பகுதிக்கு வந்து அந்த பாறை மேலே அமர்ந்து ஒரு தியானம் செய்கிறார். அது எந்த ஆண்டுனா 1892. அடுத்தது 1893ஆம் ஆண்டு முக்கியமான ஒரு ஸ்பீச். அது சிகாகோ, யூஎஸில் இருக்கக்கூடிய சிகாகோ நகரில் நடைபெற்ற உலக சமய மாநாடு. அந்த மாநாட்டில் என் சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீச் ஆரம்பிக்கிறார். இதனை நியூயார்க் ஹெரால்ட் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை ரொம்ப சிறப்பிச்சு எழுதுது. கற்றுக்கொண்ட நாட்டிற்கு சமயப்பரப்பு அமைப்புகளை அனுப்பியதை முட்டாள்தனமாக உணர்வதாக அப்படின்னு அந்த பத்திரிக்கை எழுதுது. ஒரு விவேகானந்தர் அந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கு உதவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கர சேதுபதி, ராமநாதபுரம் மன்னர். விவேகானந்தர் கன்னியாகுமரிக்கு வந்தார் இல்லைங்களா, அப்போ வந்து பாஸ்கர சேதுபதியை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு விவேகானந்தர் கிடைக்குது. 2 பேரும் சந்தித்து பேசுகிறாங்க. அதுக்கு பின்னாடி அவர் பண்ணுற ஹெல்ப்பில் தான் விவேகானந்தர் அந்த சிகாகோ உலக சமய மாநாட்டில் போய் கலந்துக்கிறார். அந்த சிறப்பிச்சு எழுதின பத்திரிக்கை எதுன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். அது நியூயார்க் ஹெரால்ட் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை. அடுத்தது விவேகானந்தர் போதித்த தத்துவம் என்னன்னு கேட்டாங்கன்னா வேதாந்த தத்துவம். ஸோ தத்துவம் என்ன? வேதாந்த தத்துவம். ராமகிருஷ்ண இயக்கம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1897 மே 1ஆம் நாள் கல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேலூர் அப்படிங்கிற பிளேஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். 1897 மே 1 அன்னைக்கு கல்கத்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய பேலூர் அப்படிங்கிற இடத்துல ராமகிருஷ்ண இயக்கம் நிறுவப்படுது. நிறுவியவர் யாருன்னா விவேகானந்தர். யாருடைய ஞாபகார்த்தமா, யாருடைய கொள்கைகளை பரப்பணும் அப்படிங்கிற நோக்கம்னா ராமகிருஷ்ணருடைய கொள்கைகளை பரப்புவது தான் அந்த இயக்கத்துடைய முக்கியமான நோக்கம். அடுத்தது விவேகானந்தர்
நவீன இந்தியாவுடைய 2 கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இது துரத்தல், விட்டு கொடுக்குற மனப்பான்மை, அதே போல மற்றும் சேவை. துரத்தல் மற்றும் மற்றும் சேவை, சர்வீஸ், இது ரெண்டும் தான் நவீன இந்தியாவுடைய 2 பாலிசின்னு சொல்றாரு. அடுத்தது ஜீவாவே சிவா. ஜீவாவனா என்ன? அனைத்து உயிர்களிடத்தும் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் பணியை கடவுள் பணி என கூறி பணியாற்றினார். நான் இது யாருடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணர். அவருடைய கொள்கைகளை பரப்புறது தான் அவருடைய சீடர் விவேகானந்தர் அந்த ஒர்க்கு பார்க்குறார். அந்த அடிப்படையில் தான் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். இந்த ராமகிருஷ்ண இயக்கம் மேற்கு வங்கம், வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய சுந்தரவன பகுதியில் சூரிய ஒளி மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய திட்டத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. கொஷின் கேட்கலாம், வெஸ்ட் பெங்காலில் சுந்தரவன பகுதியில் எந்த அமைப்பு, எந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கம் இந்த சூரிய ஒளி மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறதுல முக்கிய பங்கு வகித்ததுன்னு கேட்டாங்கன்னா ராமகிருஷ்ண இயக்கம். 1993 யுனெஸ்கோ அமைப்புடைய தலைமை இயக்குனர் டைரக்டர் ஃபெடரிகோ மேயர் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. ராமகிருஷ்ண இயக்கத்தின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகள் யுனெஸ்கோ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யுனெஸ்கோ மாதிரி ராமகிருஷ்ண இயக்கம் பல்வேறு சமூக சீர்திருத்தங்களை, உதவிகளை, பல்வேறு முன்னேற்ற நடவடிக்கைகளை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்தது இந்தியன் அண்ட்ரஸ்ட் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் வாலண்டைன் சிரோல். அந்த பத்திரிகையுடைய ஆசிரியர் யாரு? வாலண்டைன் சிரோல். அவர் என்ன சொல்றார்? விவேகானந்தரின் போதனைகள் இந்திய தேசிய இயக்கத்திற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஸோ விவேகானந்தருடைய போதனைகள் இந்திய தேசிய இயக்கத்திற்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிற அந்த கருத்து சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாலண்டைன் சிரோல். அவர் இந்தியன் அண்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையுடைய ஆசிரியர். அடுத்தது விவேகானந்தருக்கு உண்டான சிறப்பு பெயர்கள் பாருங்க. சூறாவளி ஹிந்து, இந்து நெப்போலியன், கர்மயோகி, செயல் மனிதன், இந்தியாவிலிருந்து புறப்பட்ட புரட்சிகர துறவி, சைக்ளோனிக் மங்க் ஃப்ரம் இந்தியா. இதெல்லாம் விவேகானந்தருக்கு உண்டான சிறப்பு பெயர்கள். சூறாவளி இந்து, இந்து நெப்போலியன், கர்மயோகி, செயல் மனிதன், இந்தியாவிலிருந்து புறப்பட்ட புரட்சிகர துறவி. அடுத்தது விவேகானந்தருடைய முக்கியமான புத்தகங்கள் என்னென்ன? தற்கால இந்தியா, பிரசன்ட் இந்தியா, ஞான யோகா, பக்தி யோகா, நிஷ்காம கர்ம யோகா, ராஜ யோகா, எனது குரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முக்கியமான புத்தகங்கள். அடுத்தது இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலாக. விழி எழு உலை, இது விவேகானந்தருடைய பல்வேறு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார். அதே போல் என்னிடம் 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்தியாவை வளமான நாட்டாக உருவாக்குகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். என்னிடம் 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் வளமான பாரதம், வளமான இந்தியாவை உருவாக்கி காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட், இங்கே கொடுக்கல, இந்த அப்டேட் பண்ணிக்கங்க. என்னிடம் 100 இளைஞர்களை தாருங்கள் அல்லது கொடுங்கள், நான் வளமான பாரதத்தை உருவாக்கி காட்டுகிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னு கேட்டாலும் விவேகானந்தர் தான். அதே போல விழி எழு உலை, இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னாலும் விவேகானந்தர் தான், முக்கியமானது. அடுத்தது சகோதரி நிவேதிதா எனப்பட்ட மில் மார்கரெட் நோபல், விவேகானந்தருடைய முக்கியமான சீடர். மில் மார்கரெட் நோபல் அப்படிங்கிறது அந்த அம்மாவோட இயற்பெயர். பேர் மாற்றிக்கிறாங்க, சிஸ்டர் நிவேதிதா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறாங்க. இவங்க விவேகானந்தருடைய சீடர். ஸோ விவேகானந்தர் பார்த்தீங்கன்னா 1902 ஜூலை 4 பேலூர் அப்படிங்கிற பிளேஸில் இறந்து போகிறார். ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அப்டேட் பண்ணிக்கங்க. பேலூர். ராமகிருஷ்ண இயக்கம் எஸ்டாப்ளிஷ் பண்ண இடம் பேலூர், அங்கே காலமாகிறார். இதெல்லாம் விவேகானந்தர் தொடர்பானது. ஸோ இந்த ராமகிருஷ்ண இயக்கம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ராமகிருஷ்ணரை பற்றி பார்த்துருக்கோம், அடுத்தது விவேகானந்தரை பற்றி பார்த்துருக்கோம். இந்த ராமகிருஷ்ண இயக்கம் அமைப்புடைய செயல்பாடுகளை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமானது, சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். கட்டாயம் கொஷின் பேப்பரில் இந்த தலைப்பிலிருந்து ஒரு சில கான்ட்ரிபியூஷன் நிச்சயமாக இருக்கும், கொஷினாக வரும் உறுதியாக. ஸோ அடுத்து ஒரு இயக்கம் அலிகார் இயக்கம், இஸ்லாமிய மதம் சார்ந்த சமூகம் சார்ந்த சீர்திருத்த இயக்கம். அது அலிகார் இயக்கம். இந்த இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் சையத் அகமது கான், முக்கியமானது. அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சர் சையத் அகமது கான். 1817 1817 டெல்லியில் பிறக்கிறார். அடுத்தது அலிகார் இயக்கத்தை நிறுவனது 1875 1875 அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தார். ஆங்கில அரசில் நீதித்துறை அலுவலர் சர் சையத் அகமது கான். அதே போல் முக்கியமானது ஒரு புத்தகம் 1857 பெரும்புரட்சிக்கான காரணம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினார். முக்கியமான ஒரு புத்தகம் 1857 பெரும்புரட்சிக்கான காரணம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதுறார். பின்னாடி படிக்கலாம். 1857 பெரும்புரட்சி, அதை பற்றி படிப்போம். ஸோ அப்போது இந்த பெரும்புரட்சியை பற்றி புத்தகம் எழுதிய முதலந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் சையத் அகமது கான். அந்த புத்தகம் தான் 1857 பெரும்புரட்சிக்கான காரணம் அப்படிங்கிற ஒரு புத்தகம்.
1864ஆம் ஆண்டு காசிப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஸ்கூல் ஒன்றை நிறுவுறார். ஸ்கூல் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். அந்த ஸ்கூல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் கழகம். அந்த பள்ளிக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் கழகம் எனப்பட்ட இது அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழிபெயர்த்தது. ஸோ இஸ்லாமிய மக்கள் படிக்கிறதுக்கு சௌரியமா அறிவியல் நூல் சயின்ஸ் புத்தகத்தை எல்லாத்தையும் என்ன மொழியில் மொழிபெயர்க்குதுன்னா உருது மொழி. அந்த ஸ்கூல் 1864 காசிப்பூரில் நிறுவப்பட்ட ஒரு பள்ளி. அந்த பள்ளிக்கு இன்னொரு பேர் அறிவியல் கழகம், சயின்டிஃபிக் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளியை சொல்லுவாங்க. ரைட். அடுத்தது 1875ஆம் ஆண்டு அலிகார் அப்படிங்கிற பிளேஸில் முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி, MAO காலேஜ், முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி அப்படின்னு ஒரு கல்லூரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். எந்த ஆண்டு? 1875. இந்த பிளேஸில் அலிகார் அப்படிங்கிற பிளேஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். இந்த அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகம் தொடக்கத்தில் முஸ்லீம் காலேஜ், முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி. அந்த கல்லூரி எந்த பல்கலைக்கழகத்தை முன்மாதிரியாக கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தை முன்மாதிரியாக கொண்டு தொடங்கப்பட்டது தான் இந்த MAO காலேஜ். இது பின்னாளில் அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகமாக வளர்ச்சி பெற்றது. ஸோ அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகம் அதனுடைய முன்னோடி தான் முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி. இந்த கல்லூரி நிறுவனது யாருன்னு பார்த்தா அலிகாரில் சர் சையத் அகமது கான். தெற்காசியாவின் முதல் முஸ்லீம் பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒரு சிறப்பு, அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகம் தெற்காசியாவின் முதல் முஸ்லீம் பல்கலைக்கழகம். அடுத்தது பாருங்க, பெண்கள் முகத்திரை அணிவதை எதிர்த்தார். ஸோ இது சமூகத்தில் இருந்த பர்டிகுலராக இஸ்லாமிய மக்கள் கிட்ட இருந்த ஒரு பழக்கம், பெண்கள்கிட்ட இருந்த ஒரு பழக்கம் முகத்திரை, பர்தா. இந்த முகத்திரை அணிய வேண்டான்னு சொல்றார் இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்த ஒரு சீர்திருத்தவாதி சர் சையத் அகமது கான். அடுத்தது இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியா என்ற அழகிய பறவையின் இரு கண்கள் என கூறினார். முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது, புத்தகத்தில் இருக்கு, குஷினா கேட்டிருக்கான். இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னு கேட்டால் சர் சையத் அகமது கான். இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியா என்ற அழகிய பறவை, பேர்ட், அழகிய பறவையின் இரு கண்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். தாஹிப் உல் அக்லாக் அப்படிங்கிற ஒரு உருது மொழி தினசரி பத்திரிகை. ஸோ உருது மொழி தினசரி பத்திரிகை தாஹிப் உல் அக்லாக் அப்படிங்கிற பத்திரிகை நடத்தினாரு. இந்த அலிகார் இயக்கத்துடைய நோக்கம் பாருங்க, நவீன கல்வியையும் சமூக சீர்திருத்தங்களையும் முஸ்லிம்களிடையே பரப்புவதற்காக அமைக்கப்பட்ட முதல் மற்றும் மிக முக்கிய இயக்கம் அலிகார் இயக்கமாகும். ஸோ அலிகார் இயக்கத்துடைய நோக்கம் என்ன? நவீன கல்வியை சொல்லிக் கொடுக்கறது யாருக்கு? இஸ்லாமிய மக்கள் கிட்ட. அடுத்தது சமூக சீர்திருத்தத்தை பரப்புறது இஸ்லாமிய மக்கள்கிட்ட, முஸ்லீம்கள்கிட்ட. இது ரெண்டையும் நோக்கமாக வச்சுட்டு தொடங்கப்பட்டது தான் இந்த அலிகார் இயக்கம். அதான் மேலே சொன்னோம்ல, பெண்கள் முகத்திரை அணிவதை எதிர்த்தார். இது ஒரு முக்கியமான ஒரு சமூக சீர்திருத்தம். அதே போல் முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி, ஆங்கில கல்வியை படிக்கணும் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறது ஊக்குவிக்கிறார். இந்த மாதிரியான சீர்திருத்த நடவடிக்கைகளில் இந்த அலிகார் இயக்கம் ஈடுபடுது. அடுத்தது அலிகார் இயக்கம் முஸ்லீம்களை மத அடிப்படையில் ஒன்று சேர காரணமாக அமைந்து தேச பிரிவினைக்கு ஒரு காரணமாக அமைந்தது. ஸோ அவர் தோற்றுவித்ததன் நோக்கம் நவீன கல்வியையும் சமூக சீர்திருத்தங்களையும் சொல்லிக் கொடுக்கணும் தான். ஆனால் யார் ஆர்கனைஸ் பண்ணுறான்னா முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த மக்களை ஆர்கனைஸ் பண்ணுறார். அது முஸ்லீம்கள் மத அடிப்படையில் ஒன்று சேருவதற்கு ஒரு காரணமாக இருக்குது, அது இந்திய தேசிய பிரிவினைக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது காங்கிரஸை எதிர்த்தார். ஸோ தொடக்கத்தில் ஒரு சீர்திருத்த அமைப்பாக தோற்றுவிக்கப்பட்ட அலிகார் இயக்கம் பின்னாடி எந்த கட்சி எதிர்க்குது? காங்கிரஸ் கட்சி எதிர்க்குது, அரசியலில் என்ட்ராகுது. அடுத்தது ஸ்டார் ஆஃப் இந்தியா என்ற ஆங்கில அரசு விருது பெற்றவர் சர் சையத் அகமது கான். அவர் காலமானது 1898 மார்ச் 27 அலிகார். ஸோ முக்கியமான ஒரு அமைப்பு அலிகார் இயக்கம், ஒரு இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கம். நவீன கல்வியை சொல்லிக் கொடுக்கணும், சமூக சீர்திருத்தங்களை முஸ்லீம்கள்கிட்ட சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான இயக்கம் அலிகார் இயக்கம். அடுத்த அமைப்பு சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். இது ஒரு முக்கியமான அமைப்பு, தமிழகம் சார்ந்த ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகள், வள்ளலார் அப்படின்னு படிக்கிறோம். 1865ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு. இவர் பிறந்தது 1823 அக்டோபர் 5ஆம் நாள் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருதூர் அப்படிங்கிற வில்லேஜில் பிறக்கிறார். 1823 அக்டோபர் 5 பிறந்த இடம் மருதூர். தந்தை ராமையா பிள்ளை, தாயார் சின்னம்மை. 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனப்பட்ட இது 1872 சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என பெயர் மாற்றப்பட்டது. ஸோ தொடக்கத்தில் இந்த அமைப்புக்கு பேர் என்ன? 1865 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்போ இந்த அமைப்புடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமரச வேத சன்மார்க்க சங்கம். பின்னாடி எப்போ சமரச சுத்த சன்மார்க்க சங்கமாக மாற்றுறாங்கன்னா 1872. 1858ஆம் ஆண்டு கருங்குழி எனும் இடத்துக்கு சென்றார். இது ஒரு ஆன்மீக பயணம். ராமலிங்க அடிகள் கருங்குழி அப்படிங்கிற இடத்துக்கு போறார்.
பசி மற்றும் வறுமை சமுதாயத்தின் அனைத்து தீமைகளுக்கும் காரணம் என நம்பினார். அதனால தான் அடுத்த பாயிண்ட்ல 1867ஆம் ஆண்டு ஏழைகளின் பசியை போக்க வடலூர் அப்படிங்கிற இடத்துல சத்திய தர்மசாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு நிறுவுறார். ஒரு இலவச அன்னதானம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அன்றைய தேதியிலிருந்து இன்னை வரைக்குமே கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு. முக்கியமானது 1867 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் 1865. இது சத்திய தர்மசாலை அப்படிங்கிற அமைப்பு 1867. 1872ஆம் ஆண்டு வடலூருக்கு அருகில் உள்ள மேட்டுக்குப்பம் என்னும் இடத்தில் சத்திய ஞான சபை அப்படின்னு ஒரு அமைப்பு நிறுவுறார். மூணுமே முக்கியமான ஆண்டுகள். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் 1865. 1867 சத்திய தர்மசாலை. 1872 சத்திய ஞான சபை. இதை மூன்றும் நிறுவனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்கடிகள். இறைவன் ஜோதி வடிவமானவன் அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறார் என கூறினார். இறைவன் நெருப்பின் வடிவமானவன் அப்படின்னு சொல்றார். உண்மையில் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தினார். இதனையே ஜீவகாருண்யம் என கூறுகிறோம். அடுத்தது முக்கியமானது, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்றார். அதான் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல், ஜீவகாருண்யம். முக்கியமான ஸ்டேட்மெண்ட். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா ராமலிங்க அடிகள். மனித இனத்திற்கு செய்யும் தொண்டே மோட்சத்தை அடைவதற்கான வழி. இதுவே வள்ளலாரின் மிக முக்கியமான போதனை. ராமகிருஷ்ணர் அதான சொன்னார், பார்த்துருக்கு நாம. கடவுளுக்கு செய்யறதுனா நீங்க முதல்ல மனிதர்களுக்கு செய்யுங்க. மனிதர்களுக்கு செய்யும் பணி கடவுளுக்கு செய்யும் பணி. இதே போலதான் மனித இனத்திற்கு செய்யும் தொண்டு தான் மோட்சத்தை அடைவதற்கான வழி அப்படின்னு வள்ளலார் சொல்றார். அவருடைய முக்கியமான நூல்கள் திருவருட்பா, மனுமுறை கண்ட வாசகம். மனுமுறை கண்ட வாசகம். அதில் மனுநீதி சோழனுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லியிருப்பார். அடுத்தது ஜீவகாருண்யம். இதெல்லாம் அவருடைய முக்கியமான புத்தகங்கள். இந்த போல் சின்ன வயசில் சென்னை கந்தக்கோட்டம் கந்தசாமி கோவிலில் அதிக நேரத்தை செலவிட்டிருக்கார். 1874ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் நாள் ஒரு அறைக்குள் சென்று இயற்கையோடு கலந்தார். அவர் இறப்பை பற்றி தெளிவான தகவல் எதுவுமே கிடையாது. ஒரு அறைக்குள்ளே போய் அங்கிருந்து எப்படி இறக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆதாரமும் நமக்கு கிடைக்கல. ஸோ அதனால் அவர் இறப்பை பற்றி தெளிவான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. 2007ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் நாள் வள்ளலார் பெயரில் ஒரு ஸ்டாம்ப் வெளியிடுறாங்க, தபால் தலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். இந்த அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1865. நிறுவியவர் யாருன்னு கேட்டால் ராமலிங்கடிகள் வள்ளலார். அடுத்தது 1867 சத்திய தர்மசாலை. 1872 சத்திய ஞான சபை. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. அடுத்த தலைப்பு இளம் வங்காள இயக்கம், யங் பெங்கால் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தொடங்கினவர் தோற்றுவித்தவர் ஹென்றி விவியன் டெரோசியா. இந்த இளம் வங்காள இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஹென்றி விவியன் டெரோசியா என்ற கல்கத்தா இந்து கல்லூரி ஆசிரியர். அவர் தான் அந்த இயக்கத்தை தொடங்குறார். இவ்வியக்கத்தைச் சேர்ந்தவர்கள் டெரோசியன்கள் அப்படின்னு அவங்களுக்கு பேர் இருக்குது. ஸோ இந்த இளம் வங்காள இயக்கத்தை அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு பேர் என்னன்னு கேட்டால் டெரோசியன்கள் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. டெரோசியா பிறந்தது கல்கத்தா 1809 ஏப்ரல் 18. அவருடைய முக்கியமான படைப்பு இந்தியா எனது பூர்வீக நிலம், இந்தியா இஸ் மை நேட்டிவ் லேண்ட் அப்படிங்கிறது அவருடைய முக்கியமான புத்தகம். 1831 ரொம்ப ஷார்ட் டைம்ல இறந்துடுறார். டிசம்பர் 26 காலரா நோயினால காலமாயிடுறார். அடுத்தது த ஹெஸ்பேரஸ், த கல்கத்தா லைப்ரரி கெசட்டி. இது ரெண்டு முக்கியமான பத்திரிகை. இந்த பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தா டெரோசியா. ஒன்று த ஹெஸ்பேரஸ், அடுத்தது த கல்கத்தா லைப்ரரி கெசட்டி. இந்த ரெண்டு பத்திரிகையுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹென்றி விவியன் டெரோசியா. அடுத்தது இளம் வங்காள இயக்கத்தின் அலுவலக பத்திரிகை, அஃபிஷியல் மேகசின் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜான் வேஷன். அந்த பத்திரிகை பேர் என்ன? ஜான் வேஷன். அது இல்லாமல் ரெண்டு பத்திரிகைக்கு ஒரு ஆசிரியர் இருக்கார், த ஹெஸ்பேரஸ் அண்ட் த கல்கத்தா லைப்ரரி கெசட்டி. இளம் வங்காள இயக்கம் முக்கியமானது, சரிங்களா? இளம் வங்காள இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹென்றி விவியன் டெரோசியா. அந்த அமைப்பை சேர்ந்தவங்களுக்கு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா டெரோசியன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அடுத்த அமைப்பு சத்திய சோதக் சமாஜம், உண்மை தேடுவோர் சங்கம். சத்திய சோதக் சமாஜம், உண்மையை தேடுவோர் சங்கம். இந்த அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1873 செப்டம்பர் 24 டேட். பூனாவில் தோற்றுவிக்கப்பட்டது. யார் தோற்றுவித்தாங்க? ஜோதிபா பூலே என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ சத்திய சோதக் சமாஜம் 1873 பூனாவில் ஜோதிபா பூலே அப்படிங்கிறாரால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் சார்பான ஒரு முக்கியமான தலைவர் ஜோதிபா பூலே. இவர் பிறந்தது 1827 ஏப்ரல் 28. எங்கே பிறந்திருக்காருன்னா பூனாவில் பிறந்தவர்.
சத்திய சோதக் சமாஜத்துடைய வேறு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா உண்மை தேடுவோர் சங்கம், சத்திய சோதக் சமாஜம். இந்த அமைப்புடைய முக்கியமான நோக்கம் பாருங்க, பிராமணர் ஆதிக்கத்திலிருந்து தாழ்த்தப்பட்டோரை விடுவித்தலே இதன் நோக்கமாகும். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம்ல, அதாவது சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று பிராமணர் ஆதிக்கம், ஜாதி பாகுபாடு. ஸோ இதை ரெண்டையும் உடைக்குது இந்த அமைப்பு. பிராமணர் ஆதிக்கத்திலிருந்து தாழ்த்தப்பட்டோரை விடுவித்தல் தான் இந்த அமைப்புடைய முக்கியமான நோக்கம். ஸோ முக்கியமான ஒரு சமூக சீர்திருத்த அமைப்பு இந்த சத்திய சோதக் சமாஜம். ஜோதிபா தன் வீட்டின் அருகிலேயே குளம் ஒன்றை அமைத்து தாழ்த்தப்பட்டோர் பயன்படுத்துமாறு செய்தார். இன்றைய காலகட்டத்தில் பொது குளம் இருக்கும் அல்லது பொது கிணறு இருக்கும் ஊரில். அதில் தான் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாமே குடிக்கிறதுக்காக தண்ணி எடுப்பாங்க, யூசேஜுக்காக வாட்டர் எல்லாமே எடுத்துப்பாங்க. அதில் தாழ்த்தப்பட்ட மக்கள் போய் தண்ணி எடுக்கக்கூடாது, குடிநீர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்தந்த பகுதி சார்ந்த கண்டிஷன் இருக்குது. அதுக்காக தான் அவர் வீட்டுக்கு பக்கத்திலேயே குளம் ஒன்றை அமைத்து அதை தாழ்த்தப்பட்டோர் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறார். இதெல்லாம் அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஜாதி பாகுபாடு. ஸோ இதையெல்லாம் எதிர்த்தது தான் இந்த அமைப்புகள், இயக்கங்கள். அடுத்தது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆதரவற்றோர் இல்லத்தை நிறுவிய முதல் ஹிந்து. அவர் யாருன்னா ஜோதிபா தான். அதே போல் 1848 புத்வார் பேத் என்ற இடத்தில் பெண்கள் பள்ளியை தோற்றுவித்தார். எந்த ஆண்டு? 1848. என்ன பிளேஸ்னா புத்வார் பேத். பட் இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வரல. ஆதிக்க ஜாதியை சேர்ந்த மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலை ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வர அலோவ் பண்ணல. அதனால் அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வர முடியல. ஸ்கூல் புக்லேயும் இந்த புத்வார் பேத் அப்படிங்கிற பிளேஸ் இருக்குது. அங்கே தான் ஃபஸ்ட்டு பள்ளி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஆனால் அது ஃபங்க்ஷனுக்கு வரல அப்படிங்கிறதுனால அதுக்கு அடுத்தது 1851 ஆண்டு ஜோதிபாவும் அவரது மனைவியும் பூனாவில் முதலாவது பெண்கள் பள்ளியை நிறுவினர். இதுதான் பெரும்பாலும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. முதலாவது பெண்கள் பள்ளி பூனாவில் தான் நிறுவப்பட்டது அப்படிங்கிற கான்செப்ட். ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்தது அதுதான் ஃபர்ஸ்ட். அது 1851. அதை நிறுவனதும் ஜோதிபாவும் அவருடைய மனைவியும். 1890 ஆண்டு நவம்பர் 28 ஜோதிபா காலமானார். அதே போல் அவருக்கு ஒரு பட்டம், மகாத்மா அப்படிங்கிற பட்டம் 1888 கிடைக்குது. ஸோ மகாத்மா என போற்றப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒரு சீர்திருத்தவாதி, தாழ்த்தப்பட்ட மக்கள் சார்பாக போராடியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிபா பூலே. அவருடைய முக்கியமான புத்தகங்கள், மிக முக்கியமானது குலாம்கிரி, அடிமைத்தனம், அடிமைத்தலம் இல்லை அடிமைத்தனம், கரெக்ட் பண்ணிக்கங்க, குலாம்கிரி. அதே போல் சத்திய தர்ம புஸ்தலா, இது ரெண்டுமே அவருடைய முக்கியமான புத்தகங்கள். தீன் மித்ரா அப்படிங்கிற பத்திரிகை இந்த அமைப்போடு தொடர்புடையது. சத்திய சோதக் சமாஜத்தோடு தொடர்புடைய பத்திரிகை எதுனா தீன் மித்ரா அப்படிங்கிற ஒரு பத்திரிகை. அதை விட முக்கியமானது முக்கிய நூல்கள். அதில் குலாம்கிரி முக்கியமானது, அடிமைத்தனம். குலாம்கிரி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜோதிபா பூலே. அவர் என்ன அமைப்பை தோற்றுவிக்கிறாரு? சத்திய சோதக் சமாஜம், முக்கியமான ஒரு அமைப்பு. எங்கு தோற்றுவிக்கப்பட்டதுன்னா பூனாவில் தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு. அமைப்புடைய வேறு பேர் என்ன? உண்மை தேடுவோர் சங்கம். அமைப்புடைய நோக்கம் என்ன? பிராமணர் ஆதிக்கத்திலிருந்து தாழ்த்தப்பட்டோரை விடுவித்தல். இதெல்லாம் முக்கியமானது அந்த பாயிண்ட். அடுத்த அமைப்பு பார்சி சீர்திருத்த சங்கம். இந்து சமயம் சார்ந்தது, இஸ்லாம் சமயம் சார்ந்தது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே போல் பார்சிங்கிறது ஒரு சமயம், அவங்க சமயத்தை சார்ந்த சீர்திருத்த இயக்கங்கள்ல இருந்தது. அதில் ஜொராஸ்ட்ரியர்கள், இந்த பார்சி சமயத்தை சேர்ந்தவங்களுக்கு இன்னொரு பேர் பார்சிகள்னு சொல்கிறோம் அல்லது ஜொராஸ்ட்ரியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவங்க 10ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் குடியேறினர். எந்த நூற்றாண்டுனா 10ஆம் நூற்றாண்டு, 900 1000 வரைக்கும். அந்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய வெஸ்ட் கோஸ்டில் வியாபாரத்துக்காக வந்து செட்டில் ஆனவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்சிகள், ஜொராஸ்ட்ரியர்கள். அவங்க இந்தியாவுடைய வெஸ்ட் கோஸ்டில் வந்து செட்டில் ஆகிறாங்க. 1851 ஆண்டு ரகுன்மை மத்தியாசனன் சபா அப்படின்னு ஒரு அமைப்பு, அதை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நவ்ரோஜி பர்டுன்ஜி மற்றும் எஸ் பெங்காலி, 2 பேர் சேர்ந்து பம்பாயில் தோற்றுவிக்கிறாங்க. அமைப்புடைய பேர் என்னென்ன? ரகுன்மை மத்தியாசனன் சபா. நவ்ரோஜி பர்டுன்ஜி மற்றும் எஸ் பெங்காலி 2 பேரும் சேர்ந்து பம்பாயில் தோற்றுவித்த அமைப்பு. ஆண்டு என்னன்னு கேட்டால் 1851. இந்த அமைப்புக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுத்தது யாருன்னு பார்த்தா KR காமா. நிதி உதவி செஞ்சது யாருன்னு கேட்டால் KR காமா. இந்த அமைப்புடைய முக்கியமான தலைவர்கள் 2 பேர். தாதாபாய் நவ்ரோஜி, முக்கியமான ஒரு மிதவாத தலைவர், இந்திய தேசிய இயக்கத்தில் படிக்க போகிறோம். JB வாச்சா, KR காமா. ஸோ இந்த தலைவர்கள்லாம் எந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள்னா பார்சி சீர்திருத்த இயக்கத்தை சார்ந்தவர்கள். இந்த பார்சி சீர்திருத்த இயக்கத்துடைய வார இதழ், வீக்லி மேகசின் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஸ்து கோப்தார். இந்த பத்திரிகைக்கு பேர் என்ன? ராஸ்து கோப்தார். அடுத்தது எஸ் பெங்காலி, இந்த இயக்கத்தை சார்ந்தவர். அவர் நடத்தின ஒரு மாத பத்திரிகை ஜகத் மித்ரா, ஜகத் பிரேமி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதை கரெக்ட் பண்ணிக்கங்க. ஆகத் மித்ரா இல்லை, ஜகத் மித்ரா மற்றும் ஜகத் பிரேமி. இது ரெண்டும் எஸ் பெங்காலி நடத்தின மாத பத்திரிக்கை.
ஸோ பார்சி சமயம் சார்ந்த சீர்திருத்த சங்கம். சங்கத்துக்கு பேர் என்ன? ரகுன்மை மத்தியாசனன் சபா. 1851 பம்பாயில் தோற்றுவிக்கப்படுது. தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டால் 2 பேர், நவ்ரோஜி பர்டுன்ஜி மற்றும் SS பெங்காலி. இந்த அமைப்புடைய முக்கியமான பத்திரிகை எதுன்னு கேட்டால் ராஸ்து கோப்தார் பத்திரிகையுடைய பேர். அதே போல் SS பெங்காலி நடத்தின மாத பத்திரிகைகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெகத் மித்ரா, ஜெகத் பிரேமி. ஸோ இந்த அமைப்பு பார்சி சமயத்தில் முக்கியமான சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தது, முக்கியமான ஒரு முற்போக்கான சிந்தனைகளை முன்னெடுத்தது. ஸோ அந்தந்த சமயம் சார்ந்து பல்வேறு இயக்கங்கள் அமைப்புகள் தோற்றுவிக்கப்படுது. அதில் ஒரு இயக்கம் தான், அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா பார்சி சீர்திருத்த சங்கம். அடுத்தது அதே மாதிரி சீக்கிய சமயம் சார்ந்து தோற்றுவிக்கப்பட்ட சீர்திருத்த இயக்கம். அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்து மதம் சார்ந்து தோற்றுவிக்கப்பட்டது பார்த்தோம். உதாரணத்துக்கு ஆரிய சமாஜம். இஸ்லாம் சமயம் சார்ந்து தோற்றுவிக்கப்பட்டது, உதாரணத்துக்கு அலிகார் இயக்கம். அடுத்தது பார்சி சமயம் சார்ந்து பார்த்துருக்கோம், ரகுன்மை மத்தியாசனன் சபா. அடுத்தது சீக்கிய மதம் சார்ந்தது, அது தொடர்பான ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த சீக்கியர் மத்தியில் உருவான சீர்திருத்த இயக்கத்துக்கு பொதுவான பேர் சிங் சபா. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? சிங் சபா. சிங் சபானா எந்த மதத்தில் தோன்ற உருவான சீர்திருத்த இயக்கம்னா சீக்கிய மதத்தில் உருவான சீர்திருத்த இயக்கம் சிங் சபான்னு சொல்கிறோம். 1873 சிங் சபா இயக்கம் அமிர்தசரஸில் தோற்றுவிக்கப்பட்டது. யார் தோற்றுவிக்கிறாங்க பாருங்க? தாகூர் சிங் சதன்வாரியா, கியானி கெயின் சிங், 2 முக்கியமான தலைவர்கள். இவங்க 2 பேர் சேர்ந்து சிங் சபா இயக்கத்தை அமிர்தசரஸில் தோற்றுவிக்கிறாங்க 1873. சிங் சபா இயக்கம்னா எந்த மதம் சார்ந்ததுன்னா சீக்கிய மதம் சார்ந்தது. பாபா தயால்தாஸ் என்பவர் நிரங்காரி இயக்கத்தை தோற்றுவித்தார். முக்கியமானது நிரங்காரி இயக்கம், இந்த கடவுள் உருவமற்றவர் அப்படிங்கிறதா அந்த இயக்கத்துடைய கொள்கை. சிம்பிளாக தெரிஞ்சுக்கங்க. பாபா தயால்தாஸ் எந்த அமைப்பு நிறுவனார்னு கேட்டாங்கன்னா நிரங்காரி இயக்கத்தை நிறுவியவர். இதுவும் சீக்கிய மதம் சார்ந்தது தான். அடுத்தது பாபா ராம்சிங், அவர் என்ன இயக்கத்தை நிறுவனார்னா நாம்தாரி இயக்கம். நல்லா கவனிச்சுக்கணும். நாம்தாரி இயக்கம் யாருன்னு கேட்டால் பாபா ராம்சிங். நிரங்காரி இயக்கம் யாருன்னு கேட்டால் பாபா தயால்தாஸ். 2மே முக்கியமானது, 2மே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அடுத்தது 1892 அமிர்தசரஸில் சீக்கியர்களின் கால்சா கல்லூரி நிறுவப்பட்டது. ஸோ சீக்கிய கல்வியை, சீக்கிய மதம் சார்ந்த சீர்திருத்தத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்லூரி எதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சா கல்லூரி. அது நிறுவப்பட்ட ஆண்டு 1892. எங்கே நிறுவப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா அமிர்தசரஸில் நிறுவப்பட்ட ஒரு கல்லூரி. அடுத்தது 1920 ஆண்டு அகாலிகள் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. இதுவும் ஒரு சிங் சபா இயக்கம் தான். அதான் சீக்கிய மதம் சார்ந்த இயக்கம். அகாலிகள் இயக்கம் நிறுவப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா 1920. அடுத்தது 1922 சீக்கிய குருத்வாரா சட்டம் இயற்றப்பட்டது. இது மதம் சார்ந்த சீர்திருத்தத்தை சொன்ன சட்டம் அது. அதாவது சீக்கிய குருத்வாரா, இப்படி நம்ம இந்துக்கள் கோவில் சொல்கிறோமோ, கிறிஸ்தவர்கள் ஆலயங்கள் சொல்கிறோமோ, கிறிஸ்து தேவாலயம் சொல்கிறோமோ, இஸ்லாமியர்கள் மசூதிகள் சொல்கிறோமோ, அந்த மாதிரி சீக்கியர்களுக்கு குருத்வாரான்னு சொல்கிறோம், வழிபாட்டு தலம். அதில் இருக்கக்கூடிய அந்த பூசாரிகளுடைய ஆதிக்கம், அதை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக ஏற்றப்பட்டதான் சீக்கிய குருத்வாரா சட்டம். இது ஒரு சீர்திருத்த சட்டம் தான் அது. அந்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா 1922. ஸோ இது சீக்கிய சீர்திருத்த இயக்கம். இதெல்லாம் அவங்க தொடர்பான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ பல்வேறு மதம் சார்ந்த இயக்கங்கள் அன்றைய காலகட்டத்தில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 19ஆம் நூற்றாண்டு. 19ஆம் நூற்றாண்டில் உருவான இயக்கங்கள் நம்ம பார்த்துருக்கோம். பிரம்ம சமாஜத்திலிருந்து இந்த சிங் சபா இயக்கம், சீக்கிய சீர்திருத்த இயக்கங்கள் வரைக்கும் பல்வேறு அமைப்புகள், இயக்கங்கள் அன்றைய கால சமூகத்தையும் சமயத்தையும் எப்படி சீர்திருத்தம் பண்ணனது, அந்த இயக்கம்லாம் என்னென்ன, அந்த இயக்கம் சார்ந்த தலைவர்கள் யார் யார், அவங்களுடைய முக்கியமான புத்தகங்கள் என்ன, பத்திரிகைகள் என்ன, அவங்க கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம வரிசையாக நம்ம பார்த்தோம். அடுத்தது தனிநபர்கள். அமைப்புகள், இயக்கங்கள் மட்டும்தான் சமூக சீர்திருத்தத்தை முன்னெடுத்ததா அப்படின்னு பார்த்தா அவங்க மட்டும் இல்லை, பல்வேறு தனிநபர்களும் இந்த சமூக சமய சீர்திருத்தத்தில் மிக முக்கியமான பங்களிப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம பார்த்ததெல்லாம் அமைப்புகள், இயக்கங்கள். அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது தனிநபர்களை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதில் முதன்மையானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாராயண குரு. நாராயண குருவை பற்றி பார்க்கலாம். 1854 ஆகஸ்ட் 28 கேரளாவின் செம்பலந்தி கிராமத்தில் ஈழவ வகுப்பில் பிறந்தார். ஸோ அவர் சார்ந்த வகுப்பு சமூகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈழவ வகுப்பு, அப்படி ஒரு கம்யூனிட்டி. பிறந்தது செம்பலந்தி கிராமம், கேரளாவில். ஒரு நானு அப்படிங்கிற பேரில் அவரை கூப்பிடுறாங்க. நானு. நாராயணகுரு எவ்வாறு அழைக்கப்பட்டார் இளமையில்னு கேட்டால் நானு அப்படிங்கிற பேரில் கூப்பிடுறாங்க. அருவிபுரம் என்ற இடத்தில் சிவன் கோவிலை அமைத்தார். எதுக்காகனா இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் கோவிலுக்குள்ளே போய் பூஜை செய்யலாம்
அப்படிங்கிறதுக்காக ஒரு சிவன் கோயிலை கட்டுறார். எந்த இடத்துலனா அருவிபுரம் அப்படிங்கிற இடத்துல. அப்போ கேரளாவில் இருந்த நடைமுறை என்ன, ஒடுக்கப்பட்ட மக்கள் கோவில் யாரும் போய் பூஜை செய்யக்கூடாது, கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு மரபாங்க. அதாவது சமூக கட்டுப்பாடு தான். இதுதான் சமூகத்தில் இருந்த பிரச்சனை. அதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அருவிபுரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு சிவன் கோயில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒடுக்கப்பட்ட மக்களை அந்த கோவிலுக்குள்ள அனுமதிச்சு அவங்களே பூஜை பண்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்குறார். ஸோ இது ஒரு சமூக சீர்திருத்தம், சமயம் சார்ந்த சீர்திருத்தமும் கூட. அடுத்தது 1902 அல்லது 3 என்ன ஆப்ஷன் இருக்கு எடுத்துங்க. சூல் புத்தகத்தில் 2 கொடுத்துருக்கான், 3 கொடுத்துருக்கானுங்க. 1902 அல்லது 3ஆம் ஆண்டு ஸ்ரீ நாராயண குரு, குரு குழு அல்ல, நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம் என்ற இயக்கத்தை தொடங்கினார். முக்கியமான ஒரு இயக்கம். 1902 மெஜாரிட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1902ஆம் ஆண்டு ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம் என்ற இயக்கத்தை தொடங்கினார். 1928 செப்டம்பர் 20 சிவகிரி மடத்தில் காலமானார். சரிங்களா, இறந்த இடம் சிவகிரி மடம். அவருடைய கோட்பாடு பாருங்க, மனித குலத்திற்கு ஒன்றே சமயம், ஒன்றே ஜாதி, ஒன்றே கடவுள் அப்படிங்கிறார். ஸோ பெரும்பாலான சமூக சீர்திருத்தவாதிகளுடைய கோட்பாடே அதான், ஒரே கடவுள் அப்படிங்கிற கோட்பாடு தான். ஸோ மனித குலத்திற்கு ஒன்றே சமயம், ஒரு சமயம் தான் இருக்கு. ஒன்றே ஜாதி, மனித ஜாதி அப்படிங்கிறதான் ஒரு ஜாதி. ஒன்றே கடவுள், ஒரே கடவுள் தான் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நாராயண குரு. அவருடைய சீடர் அவர் ஒரு கருத்து சொல்றார், மனித குலத்திற்கு மதம் இல்லை, ஜாதி இல்லை, கடவுள் இல்லை அப்படிங்கிறார். மனித குலத்திற்கு ஒன்றே சமயம், ஒன்றே ஜாதி, ஒன்றே கடவுள்னு சொன்னது நாராயண குரு. இது எதுவுமே கிடையாதுன்னு சொன்னது ஐயப்பன், நாராயண குருவின் சீடர். மனித குலத்திற்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றார். ஸோ நாராயண குரு கேரளாவை சார்ந்த ஒரு சமூக சீர்திருத்தவாதி. இளமை பெயர் நானு. அருவிபுரம் அப்படிங்கிற இடத்துல சிவன் கோயில் அமைக்கிறார். 1902 அல்லது 3 நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை, ஒரு இயக்கத்தை நிறுவுறார் நாராயண குரு. அதுக்கடுத்தவர் ஐயன் காளி. அவரும் கேரளாவை சார்ந்தவர் தான். 1863 திருவனந்தபுரம் அப்படிங்கிற இடத்துல வெங்கனூர் அப்படிங்கிற வில்லேஜில் பிறக்கிறார். திருவன்றம் தெரியும் எல்லாத்துக்குமே. அங்கே வெங்கனூர் அப்படிங்கிற பிளேஸில் பிறந்தவர் ஐயன் காளி. 1907 சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை நிறுவி புலையர், மலையர் அல்ல புலையர், புலையர் மக்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டார். அது எந்த ஆண்டுன்னா 1907. அமைப்புடைய பெயர் என்ன, சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை நிறுவி புலையர் என மக்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டவர் யாருன்னு கேட்டா ஐயன் காளி. அவர் என்ன சொல்றாருன்னா, பொதுச்சாலைகள்ல, ரோட்ல காளைகள் பூட்டப்பட்ட வண்டியில பயணம் செய்யுங்கன்னு சொல்லி ஊக்குவித்தார். அவரும் பயணம் செஞ்சார். உயர்தட்டு மக்கள் தான் காளைகள் பூட்டப்பட்ட அந்த மாட்டு வண்டி, சேரட் வண்டின்னு சொல்லுவோம், அதில் பயணம் செய்யணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, யார் வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதுக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாது அன்றைய காலகட்டத்தில். அதை உடைக்கணும், ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக காளைகள் பூட்டப்பட்ட அந்த வண்டியில், மாட்டு வண்டியில் அவர் பயணம் செய்கிறார் பொதுச்சாலையில். அது ஒடுக்கப்பட்ட மக்களை ஊக்குவிக்கிறாரு. ஸோ இது முக்கியமானது, கேட்கலாம். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட் இது. காளைகள் பூட்டப்பட்ட வண்டிகளில் பொதுச்சாலைகளில் பயணம் செய்தவர் யார், எந்த சீர்திருத்தவாதி அப்படின்னு கேட்டால் ஐயன் காளி. ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த பெரும் தலைவர் டாக்டர் BR அம்பேத்கர். முக்கியமான ஒரு சமூக சீர்திருத்தவாதி. 1891 ஏப்ரல் 14 பிறந்த இடம் மகவ். மகவ் எங்கே இருக்குன்னா இந்தூர். இந்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர் தான் மகவ் அப்படிங்கிற பிளேஸ். அங்கே தான் பிறந்திருக்கார் டாக்டர் BR அம்பேத்கர். தாழ்த்தப்பட்ட மற்றும் தலித் மக்களின் மீட்பாளராக கருதப்படுகிறார். முக்கியமான ஒரு தலைவர், தாழ்த்தப்பட்ட மக்கள் சார்பான ஒரு பிரதிநிதி. அதனால தான் அவருக்கு அந்த மாதிரி பேர் கிடைக்குது, தலித் மக்களின் மீட்பாளராக கருதப்படுகிறார். அடுத்தது இந்திய அரசியல் சட்ட வரைவு குழுவின் தலைவராக விளங்கினார், படிச்சிருப்போம் கான்ஸ்டியூஷனில். அடுத்தது இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். இதெல்லாம் அவருக்குமான சிறப்புகள். அவர் வகித்த முக்கியமான பதவி. 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. ஸோ அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டால் 1990. அடுத்தது 1924ஆம் ஆண்டு ஜாதியிலிருந்து விலக்கப்பட்டோர் நலச்சங்கத்தை தோற்றுவித்தார். அந்த அமைப்புக்கு பேர் பகிஷ் கிருத்காரணி சபா. முக்கியமானது, தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டால் 1924. ஜாதியிலிருந்து விலக்கப்பட்டோர் நலச்சங்கம். அடுத்தது தாழ்த்தப்பட்ட மக்களை மற்றவர்களுக்கு இணையாக சமுதாயத்திலும் அரசியலிலும் உயர்த்துவதே இதன் நோக்கமாகும். ஸோ தாழ்த்தப்பட்ட மக்களை மற்ற கம்யூனிட்டிக்கு ஈக்குவலண்ட்டாக சமுதாயத்திலும் சரி, சொசைட்டியில், பொலிட்டிக்கல், அரசியலிலும் உயர்த்துவதே மேலே சொன்ன அந்த பகிஷ் கிருத்காரணி சபாவுடைய நோக்கம்.
1927ஆம் ஆண்டு மகத் மார்ச் என்ற பேரணியை பம்பாயில் நடத்தினார். ஸோ இந்த பேரணி மகத் மார்ச், மார்ச் அப்படின்னாவே பேரணி தான், மகத் அப்படிங்கிற இடத்துல நடத்தினார், அதனால் மகத் மார்ச் பேரணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது நடத்தப்பட்ட ஆண்டு 1927. சரி, இந்த மகத் மார்ச் பேரணியுடைய நோக்கம் என்னன்னு பாருங்க. தீண்டத்தகாத மக்கள் மகத் என்ற இடத்திலுள்ள பொதுக்குளத்தில் குடிநீர் எடுக்கும் உரிமையை பெற பேரணி நடத்தப்பட்டது. ஸோ இந்த பேரணி நடத்த காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகத் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு பொதுக்குளம், அந்த பொதுக்குளத்தில் குடிநீர் எடுக்கும் உரிமையை யாருக்கு இல்லாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தீண்டத்தகாத மக்களுக்கு இல்லாமல் இருக்குது. அந்த உரிமை வேணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தப்பட்டதான் மகத் மார்ச் பேரணி. ஏற்கனவே ஜோதிபா பூலே கூட நம்ம பார்த்தோம், வீட்டுக்கு பக்கத்திலேயே குளம் ஒன்றை வெட்டி அதை தாழ்த்தப்பட்ட மக்கள் குடிநீர் எடுக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்தார். அந்த மாதிரி மகத் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு பொதுக்குளம், அதில் குடிநீர் எடுக்கும் உரிமையை பெற நடத்தப்பட்டதான் மகத் மார்ச் பேரணி. அடுத்தது 1930ஆம் ஆண்டு குருவாயூர் சத்தியாகிரகத்தை நடத்தினார். முக்கியமானது, குருவாயூர் சத்தியாகிரகத்துக்கு தலைமையேற்றது யாருன்னு கேட்டால் டாக்டர் B.R. அம்பேத்கர். 1956ஆம் ஆண்டு புத்த மதத்தை தழுவினார். கேட்கலாம், அம்பேத்கர் தொடர்பான கூற்றுகளில் எது சரி எது தவறுன்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்கலாம். தன்னோட இறுதி காலத்தில் அம்பேத்கர் எந்த மதத்தை தழுவினார்னு கேட்டாலும் புத்த மதம். 1956 டிசம்பர் 6ஆம் நாள் காலமானார். அதே போல் அவர் தோற்றுவித்த இன்னொரு அமைப்பு அகில பாரதிய தலித் வர்க்க சபை அப்படின்னு ஒரு அமைப்பை நிறுவுறார். ஸோ மேலே சொன்ன பகத் கிரிஷ் காரணை சபா அது ஒன்று, கீழே அகில பாரதிய தலித் வர்க்க சபை. அடுத்தது 1932ஆம் ஆண்டு பூனா உடன்படிக்கையில் தாழ்த்தப்பட்ட மக்கள் சார்பாக கையெழுத்திட்டார். பின்னாடி படிப்போம். பூனா உடன்படிக்கை இந்திய விடுதலை போராட்டத்தில் இயக்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு உடன்படிக்கை இது. இதில் காந்தியடிகள், அம்பேத்கர், அதே போல் ஆங்கில அரசாங்கம், இந்த 3 பேருக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு உடன்படிக்கை இது. அதில் தாழ்த்தப்பட்ட மக்கள் சார்பாக கையெழுத்திட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர். அவருடைய முக்கியமான புத்தகம் யார் எங்கே சூத்திரர்கள். இந்த புத்தகம் ஜோதிபா பூலேவிற்கு வழங்கினார். அவர் டெடிகேட் பண்ணுறார். இந்த புத்தகம் எழுதினப்பெல்லாம் ஜோதிபா இறந்துடுறார். பட் அந்த புத்தகத்தை டெடிகேட் பண்ணது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிபா பூலேவுக்காக. முக்கியமான புத்தகம் யார் எங்கே சூத்திரர்கள். அடுத்தது முக்கியமான பத்திரிகை த டம்ப் ஹீரோ. அம்பேத்கருடைய முக்கியமான பத்திரிகை த டம்ப் ஹீரோ, ஊமைகளின் நாயகன், தமிழில் அந்த பேர் இருக்கு. மூக் நாயக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊமைகளின் நாயகன், மூக் நாயக், த டம்ப் ஹீரோ, இதெல்லாம் ஒரே பத்திரிகை தான். இந்த பத்திரிகையுடைய நடத்தினது யாருன்னு கேட்டால் டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ இதெல்லாம் அம்பேத்கர் தொடர்பான முக்கியமான பாயிண்ட்ஸ். இவர் ஒரு முக்கியமான ஒரு தனிநபர் தலைவர். தாழ்த்தப்பட்ட மக்கள் சார்பாக பல்வேறு சீர்திருத்தத்தை கொண்டுட்டு வந்தவர். அதான் தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்ற மக்களுக்கு இணையாக சமுதாயத்திலும் அரசியலில் வளரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய அடிப்படையான நோக்கம். மிக முக்கியமான ஒரு தலைவர், ஒரு சமூக சீர்திருத்தவாதி. அடுத்த தலைவர் அயோத்திதாச பண்டிதர். அவர் பிறந்த இடம் சென்னை. அத்வைதானந்தா சபான்னு ஒரு அமைப்பு நிறுவுறார் 1876. அத்வைதானந்தா சபா. இதெல்லாம் லேட்டஸ்ட் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள். இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய புத்தகத்தில் இவங்க எல்லாத்தையுமே கொடுத்துருக்குறாங்க, தரவாக படிச்சுக்கணும். அடுத்தது 1882ஆம் ஆண்டு ஜான் திரவியம் என்பவருடன் இணைந்து திராவிடர் கழகம் என்ற அமைப்பை நிறுவினார். ஸோ திராவிடர் கழகம் அப்படிங்கிற அமைப்பு 1882 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். 1885 திராவிட பாண்டியன் என்ற இதழை தொடங்கினார். முக்கியமான ஒரு பத்திரிகை. 1885 திராவிட பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையை நிறுவுறார். அடுத்தது 1891 திராவிட மகாஜன சபையை நிறுவி அதன் முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தினார். கேட்கலாம், திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடத்தப்பட்ட இடம் எங்கன்னு கேட்டால் நீலகிரி. நிறுவப்பட்ட ஆண்டு 1891. நிறுவியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். அடுத்தது லேட்டஸ்ட்டாக ஒரு கொஷின் பேப்பரில் கேட்ட கேள்வி. 1907 ஒரு பைசா தமிழன் என்ற வாரப்பத்திரிகையை தொடங்கினார். ஒரு பைசா தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாரப்பத்திரிகை தொடங்கப்பட்டது 1907. தொடங்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். அதே போல் சீவக சிந்தாமணி, மணிமேகலை இரண்டும் முழுவதுமாக அச்சிடப்பட்டு வெளியிட காரணமானவர் அவரும் அயோத்திதாச பண்டிதர் தான். அடுத்தது 1898 இலங்கை போவார். HS ஆல்காட் தியோசபிக்கல் சொசைட்டி அந்த அம்மாவுடைய டைரக்ஷன் இலங்கை போய் அங்கே புத்த மதத்தை தழுவுவார், புத்த மதத்தை பின்பற்றுவார் அயோத்திதாசர். 1898 இலங்கைக்கு சென்று புத்த மதத்தை தழுவினார். இது ஒரு பாயிண்ட் அதில் சேர்த்துக்குங்க. அதே போல் சென்னையில் சாக்கிய பௌத்த சங்கம், ஏன்னா புத்த மதத்தை தழுவின பின்னாடி சென்னையில்
சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை நிறுவனார். இதுவும் அயோத்திதாச பண்டிதர் தான். ஸோ இந்த 2 பாயிண்ட் சேர்த்திக்கணும். 1898 இலங்கைக்கு சென்று புத்த மதத்தை தழுவினார். 1898 அது ஒரு பாயிண்ட் சேர்த்திக்கங்க. அடுத்தது சென்னையில் சாக்கிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பை நிறுவினார். இது 2 அயோத்திதாச பண்டிதரில் சேர்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் அவர் தொடர்பானது. அடுத்தது ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். இவர் வங்காளத்தைச் சேர்ந்த ஒரு சீர்திருத்தவாதி தான். வித்யாசாகர்னா அந்த கல்வி அறிவிற்காக வழங்கிய பட்டம், அதான் வித்யாசாகர்னு சொல்கிறோம். ஈஸ்வரச்சந்திரர் தான் அவருடைய பேர். அவருக்கு ஒரு சிறப்பு பாருங்க, நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு அவரை சிறப்பிக்கிறோம். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பெங்காலி ப்ரோஸ் யாருன்னு கேட்டாங்கன்னா ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். அடுத்தது முக்கியமானது 1856 விதவை மறுமண சட்டத்திற்கு பெருமுயற்சி எடுத்தார். ஸோ முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. நம்ம சதி ஒழிப்பு சட்டம் அதுக்கு பெருமுயற்சி எடுத்தது ராஜாராம் மோகன் ராய், படிச்சிருக்கிறோம். 1872 குழந்தை திருமண முறை தடை சட்டம், பலதார திருமண முறை தடை சட்டம், அதற்கு பெருமுயற்சி எடுத்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருக்கு நம்ம ஏற்கனவே, கேசவச்சந்திர சென். இங்கே இதே போல் இந்த 1856 விதவை மறுமண சட்டத்திற்கு பெருமுயற்சி எடுத்தது யாருன்னு கேட்டால் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். அதே போல் 1860 இயற்றப்பட்ட முதல் திருமண வயது சட்டம் மிக முக்கியமான சட்டம். இந்த சட்டத்துக்கும் காரணமானவர் யாருன்னு கேட்டால் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். ஸோ 3 பேர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று ராஜாராம் மோகன் ராய், சதி ஒழிப்பு சட்டம், விதவை மறுமண சட்டம், முதல் திருமண வயது சட்டம். இது 2க்கும் காரணகர்த்தா ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். அதுக்கு அடுத்தது கேசவச்சந்திர சென், குழந்தை திருமண முறை தடை சட்டம், பலதார திருமண முறை தடை சட்டம். இந்த 3 சட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 இந்திய தலைவர்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1829, 1856, 60, 1872 முக்கியமானது. அடுத்தது ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகள். இவர் 1809 கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமித்தோப்பு அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறார். அவருடைய இயற்பெயர் முடிசூடும் பெருமாள் அல்லது முத்துக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இவருடைய போதனைகள், வைகுண்ட சாமிகளுடைய போதனைகளுக்கு என்ன பேருன்னு கேட்டால் ஐயாவளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவருடைய முக்கியமான புத்தகங்கள் பாருங்கள், அகில திரட்டு அம்மானை, அருள் நூல், இது 2ம் அவருடைய முக்கியமான புத்தகம். அடுத்தது நிழல் தங்கள் என்ற வழிபாட்டு தலங்கள் அமைக்கப்பட்டன. ஸோ இதுவும் ஒரு முக்கியமானது. ஸ்ரீ வைகுண்ட சாமிகளுடைய போதனைகளை பரப்பக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா, அல்லது வழிபாட்டு தலங்களுக்கு பேர் என்னன்னு கேட்டால் நிழல் தங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமானது. இதில் 2 முக்கியமான பாயிண்ட். ஒன்று, அவருடைய போதனைகளுக்கு என்ன பேருன்னு கேட்டால் ஐயாவளி. அவருடைய போதனைகளை பரப்புன சொன்ன இடங்கள், அது போதித்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிழல் தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அடுத்தது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தலைப்பாகை அணியணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறார். தலைப்பாகை அணியிறது உயர் ஜாதி மக்கள் மட்டும்தான் அணியணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒடுக்கப்பட்ட மக்கள் தலைப்பாகை அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயிண்ட். அதே போல் தான் ஐயன் காளியில் ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம். புதுச்சாலைகளில் காளைகள் பூட்டப்பட்ட வண்டியில் பயணம் செய்யலான்னு சொன்னது ஐயன் காளி. ஒடுக்கப்பட்ட மக்கள் தலைப்பாகை அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டியவர் யாருன்னு கேட்டால் ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகள். ஸோ இதெல்லாம் இண்டிவிஜுவல்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். நாராயணகுருவிலேருந்து பார்த்துட்டு வரோம். அதுக்கு முன்னாடி இயக்கங்கள் பார்த்தோம். நம்ம பிரம்ம சமாஜத்திலேருந்து சிங் சபா இயக்கம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நாராயணகுருவிலேருந்து ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகள் வரைக்கும் தனிநபர்கள், சமூகத்திலையும் சமயத்திலையும் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவங்க, ஒரு சமதர்மம் வரணும் சமூகத்தில் அப்படிங்கிறதுக்காக போராடினவங்க, சமயத்தை எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக போராடினவங்க. இவங்கெல்லாம் இண்டிவிஜுவல்ஸ். இது ஜென்ரலான ஒரு சில பாயிண்ட் இந்த தலைப்பு தொடர்பானது. 1866 தியோபந்த் இயக்கம் தொடங்கப்பட்டது. அது ஒரு இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கம். தியோபந்த் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1866. அடுத்தது 1889 அகமதியா இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டால் மிர்சா குலாம் அகமது. மிர்சா குலாம் அகமது. இந்த சூன் அப்படிங்கிறது தவறான ஒரு வேர்ட், அதை எடுத்துடலாம், டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ 1889 அகமதியா இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டால் மிர்சா குலாம் அகமது. அடுத்தது விதவைகளுக்கான சாரதா சதன் என்ற பள்ளியை பம்பாயிலும், முக்தி சதன், சாரதா சதன் முக்தி சதன் என்ற பள்ளியை பூனாவிலும் நிறுவியவர் யாருன்னு கேட்டால் பண்டித ரமாபாய். முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. விதவைகளுக்காக சாரதா சதன் என்ற பள்ளியை பம்பாயில், எந்த பிளேஸ்லனா பம்பாய், முக்தி சதன் அப்படிங்கிற பள்ளி எங்கன்னு கேட்டால் பூனா, நிறுவனது யாருன்னு கேட்டால் பண்டித ரமாபாய். அடுத்தது 1916 ஆண்டு இந்தியாவின் முதல் பெண்கள் பல்கலைக்கழகத்தை பூனாவில் தொடங்கியவர்.
டிகே கார்வே, டி கேஷவ் கார்வே அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான பாயிண்ட் இது. இந்தியாவுடைய முதல் ஃபர்ஸ்ட் உமன் யூனிவர்சிட்டி, பெண்களுக்காக உமன்ஸ் யூனிவர்சிட்டி எங்கன்னு பார்த்தா புனே தொடங்கியவர் டிகே கார்வே. சென்னை மாகாணத்தில் முதல் பட்டப்படிப்பு முடித்த இந்து விதவை யாருன்னா சுப்புலட்சுமி. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். இது வேத சமாஜத்தின் முக்கிய தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா துரைசாமி ஐயங்கார். அதை மேலே சொல்லியிருக்கோம். அகமதியா இயக்கத்தை தோற்றுவித்தவர் மிர்சா குலாம் அகமது. அடுத்தது விவேகவர்தினி என்ற இதழை நடத்தியவர் இண்டிவிஜுவல் ஒருத்தர் தான், வீரசேலிங்கம் பந்தலு. அவருடைய முழு பேர் பார்த்தீங்கன்னா கந்துகூரி வீரசேலிங்கம் பந்தலு. அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சேர்த்திக்கங்க. ஒரு சிறப்பு பேர் இவருக்கு இருக்கு, தெலுங்கு மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தை. ஞாபகம் வச்சுக்கணும், வீரசேலிங்கம் பந்தலு. தெலுங்கு மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா வீரசேலிங்கம் பந்தலு. அவர் நடத்தின பத்திரிகை என்னன்னு கேட்டால் விவேகவர்தினி அப்படிங்கிற ஒரு பத்திரிகை. அடுத்தது 1930 1930ஆம் ஆண்டு ஹரிஜன் சேவக் சங்கத்தை தோற்றுவித்தவர் காந்தியடிகள். நம்ம படிச்சிருக்கோம், தெரியும். ஹரிஜன் சேவக் சங்கம், ஹரிஜன் கடவுளின் குழந்தைகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அவங்களுக்காக ஒரு சங்கத்தை தோற்றுவிக்கிறார் காந்தியடிகள். அடுத்தது சைதன்யர் என்பவரை கௌரவிக்கும் விதமாக பிரேம மந்திர் என்ற கோவிலை கட்டியவர் யாருன்னு கேட்டால் ஸ்ரீ பாதசாது மகாராஜா. சைதன்யர் அவருக்காக பிரேம மந்திர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில் கட்டினது யாரு? ஸ்ரீ பாதசாது மகாராஜா. 1863ஆம் ஆண்டு முகமதியர் இலக்கிய கழகத்தை கல்கத்தாவில் நிறுவியவர் நவாப் அப்துல் லத்தீப். இது ஒரு இயக்கம், இது ஒரு இஸ்லாம் சமயம் சார்ந்த ஒரு இயக்கம். முகமதியர் இலக்கிய கழகம் 1863 கல்கத்தாவில் நிறுவியவர் யாருன்னா நவாப் அப்துல் லத்தீப். அடுத்தது வாஹாபிகள் இயக்கத்தை தோற்றுவித்தவர் சயீத் அகமது. இதை பற்றி பின்னாடி விரிவாக நம்ம பார்க்கலாம், இருக்கு நமக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது. அது ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான இயக்கங்களில் நம்ம படிக்க போகிறோம். வாஹாபிகள் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டால் சயீத் அகமது. அடுத்தது பீரங்கி மஹால் பள்ளி, பீரங்கி மஹால் பள்ளி எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா லக்னோவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கம் தொடர்பான மிஸ்லேனியஸ் பாயிண்ட்ஸ். சும்மா சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேஜில் இருக்கிறதும் இதுக்கு ப்ரீவியஸ் பேஜில் இருக்கிறதும் அப்படியே அந்த ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ தொடக்கத்தில் நம்ம பல்வேறு அமைப்புகள் பற்றி நம்ம படித்தோம். அதுக்கடுத்தது பல்வேறு இண்டிவிஜுவல்ஸ் பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இதோட நமக்கு இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற தலைப்பு முடியுது. ஸோ நம்ம இந்திய தேசிய இயக்கத்தில் முதல் தலைப்பு இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தான். தொடக்கத்திலேயே சொன்னேன், ஆரம்பத்திலேயே இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களை பற்றி ஜென்ரலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்னா என்ன, அதுக்கு இன்னொரு பேர் என்ன, இந்திய மறுமலர்ச்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம். அன்றைய காலகட்டத்தில் சமூகத்தில் சமயத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம், ஒரு ஜென்ரலான எக்ஸ்ப்ளனேஷன். அப்புறம் அந்த இயக்கங்கள் தோன்ற காரணம் என்ன, எப்படிலாம் சீர்திருத்தத்தை செஞ்சாங்க இந்த அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள், அதை பற்றி சொல்லியிருக்கிறோம். சமூக சீர்திருத்த இயக்கங்கள் வகைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஜென்ரலானது அந்த டாபிக் பற்றி சொல்லிவிட்டு அப்புறமா தான் நம்ம பிரம்ம சமாஜத்திலேருந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் இந்திய தேசிய இயக்கத்துடைய முதல் தலைப்பு. ஆஸ் பர் டிஎன்பிசி சிலபஸில் கொடுத்துருக்கூடிய முதல் தலைப்பு இதுதான். இதிலிருந்து ஆரம்பித்து தான் நம்ம வரிசையாக ஒவ்வொரு தலைப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு போகிறோம். கொஞ்சம் லென்த்தியான வீடியோவாக தான் இருக்குது. கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக கவனமாக எக்ஸ்ப்ளனேஷன் கவனிச்சிக்கங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன் ஃபியூச்சர் கிளாஸஸில் இதுக்கு அடுத்த தலைப்பிலேருந்து அப்படியே வரிசையாக மறுபடியும் எக்ஸ்ப்ளனேஷன் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அது ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கைக்கு வர மாதிரி நாங்கள் இன்ஸ்டியூட் சார்பில் ஏற்பாடு பண்ணுவாங்க. ஸோ இந்த தலைப்புலேருந்து ஆரம்பித்து நமக்கு தலைப்பு சிலபஸ் முடிகிற வரைக்கும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் அனைத்தும் எக்ஸ்ப்ளனேஷன் இதே மெத்தடில் கொடுக்கலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷனாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த முயற்சியை வந்து முன்னெடுத்துருக்கிறோம். ஸோ டெஸ்ட்டு நீங்கள் வழக்கம் போல் எழுதிட்டு தான் இருக்க போகிறீங்க. அதே போல் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வீடியோ வடிவத்தில் உங்களுக்கு வந்து கைக்கு சேரும். ஏன்னா நம்ம கிளாஸ் மறுபடியும் எப்போ தொடங்குறது அப்படிங்கிறத பற்றி எந்த விதமான ஒரு தெளிவும் இல்லாமல் இருக்குது. கவர்மெண்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தான் நம்ம மறுபடியும் ஆரம்பிக்க முடியும். அதனால் வீடியோ வடிவத்தில் உங்களை வந்து ரீச் பண்ணணும் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இதை நம்ம செஞ்சுருக்கோம். ஒரே ஸ்ட்ரெச் கேட்குறதுக்கு சிரமமாக இருந்தது அப்படின்னா, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா ரெண்டாக பிரேக் பண்ணி கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம். கேட்டிங்கன்னா நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். படித்த விஷயங்கள் ஒரு டைம் ஞாபகப்படுத்துறதுக்கு இது ஒரு சான்ஸாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் அதை நம்ம கொடுத்துருக்கேன். நம்ம மீண்டும் இன்னொரு கிளாஸில் அடுத்த தலைப்பு ஆரம்பிச்சிக்கலாம். ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற தலைப்பு ஆரம்பிப்போம். ஸோ அடுத்தடுத்த தலைப்புகள்லாம் கொஞ்சம் லென்த்தியான சாப்டராக இருக்கிறதுனால அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கூட நடத்திக்கலாம், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கலாம்.
பட் நீங்கள் ஒரே வீடியோ வந்தாலும் சரி, ஸ்ப்ளிட் பண்ணி வந்தாலும் சரி, உங்களுக்கு தகுந்தாப்பில் அதை ஸ்ப்ளிட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ரெண்டாக பிரித்து ஸ்ப்ளிட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்றும் அதில் அதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் சின்ன சின்ன தலைப்புலாம் ஒரே வீடியோவாக கொடுத்துட்றோம். பெரிய தலைப்பு இந்த இந்திய தேசிய இயக்கம் மாதிரியான தலைப்புலாம் ரெண்டாக டிவைட் பண்ணி உங்களுக்கு வந்து ரீச் பண்ணுற மாதிரி கொடுக்குறோம். கொஞ்சம் டைம் ஒதுக்கி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இதை கேட்டுக்குங்க. இது ஒட்டுமொத்த அத்தனை கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான விஷயம். ஸோ புது கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுமே லேட்டஸ்ட்டாக ஜாயின் பண்ணவங்களுமே இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் ஒரு டைம் நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு கையில் கொடுக்கக்கூடிய பிரிண்டட் மெட்டீரியல் எல்லாமே இந்த மாதிரி வடிவத்தில் தான் எக்ஸ்ப்ளனேஷனாக உங்களை வந்து நாங்கள் விலைக்கு சொல்ல முடியும். நான் நேரடியாக உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அவ்வளோ சீக்கிரமாக அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இந்த வழியில் தான் உங்களை வந்து ரீச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ சொல்லக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷனை கவனமாக பாருங்கள், திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ வரிசையான தலைப்பு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், அதை எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்பிக்கையாக படிங்க. சீக்கிரமாக ஒரு கால் ஃபார் எதிர்நோக்குவோம். ஸோ கால் ஃபார் வர்றதுக்குள்ளே இந்த வீடியோ வடிவத்தில் ஒட்டுமொத்த சப்ஜெக்ட்மே ஒட்டுமொத்த சிலபஸ்மே உங்களுக்கு இந்திய தேசிய இயக்கம் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். தேங்க்யூ.